இன்னொரு பக்கம் இப்போ இந்த 4 பேர் போனாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்ததாகவும் செய்திகள்லாம் வருது. அது உலகறிஞ்ச ஒரு குதிரை பேரம் இல்லையா? முக்காடு போட்டு தானே காரில் போனார். பிரேமலதா கூட கேட்டாங்கல்ல, நீங்கள் யாரும் முக்காடு பாட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் முக்காடு போட்டு வந்தார், அவர் யாருன்னு நீங்கள் பகிரங்கமாக சொல்லணும். இன்ன வரைக்கும் அது விஜய் பதில் சொல்லல. பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. பிரேமலதா பக்கத்தில் காமராஜ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த பாசிஸ்டுடைய டெக்னிக் என்னன்னா, கற்பனையா ஒரு வில்லனை கட்டியமைக்கிறது. அங்க வந்து யூதர்கள், இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள். விஜயோட அந்த ப்ரொபகண்டா மிஷினும் அதைத்தான் செய்யுது. திமுகவை ஆவணங்கள் அப்படி சாட்சியம் எதுவும் இல்லாம ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வரவழைப்பு. நான் வேற, தமிழ்நாடு வேற இல்லை, நான் தான் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான் நான். அதாவது தனக்கு வரக்கூடிய புகழை அவர் ஏற்றுக்குவார், கடவுள் மாதிரி அதை ஏற்றுக்குவார். தன் மீது விமர்சனங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கிட்டு தள்ளி விட்டுருவார். பாருங்க மக்களை கேவலப்படுத்துறாங்க, பாருங்க அமைச்சர் பதவின்னு காதர் மொய்ன்னு எவ்வளோ அழகாக பேட்டி கொடுக்குறாரு. என்னுடைய கருத்து, உங்கள் கட்சியே காலியாயிடும். விசிகா கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி. உங்கள் அணிகளை ரசிகர்களாக உருமாற்றி விஜய்கிட்ட ஒரு தட்டை வச்சு கொடுத்துட்றீங்க. இப்போ சு வெங்கடேசன் வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடுறாரு, தேசிய கீதம் 200 முறை பாடினா தான் என்ன பிரச்சனை அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தானா அழியுது, திமுகவை அழிக்கின்ற வேலையை விஜய் செய்யட்டும். அப்போ நாளைக்கு வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை. அடுத்தது அதுக்கு தான் வரலாம்னு நினச்சா நீங்களே வரீங்க, வாங்க. பீப் சவுண்டு போடுங்க, நான் மறந்துட்டேன். இல்லை, கடந்த காலங்களில் விளக்கம் அளிக்காத டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம்ல இந்த முறை விளக்கம் அளிக்கிறாங்களே, இந்த 10 ரூபா எதுக்கு வாங்குறோம், விஜயால பண்ண முடியுதுன்னா ஏன் திமுக பண்ணலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜயை பற்றியே பேசாத போது விஜய் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பற்றி எப்படி பேச முடியும்? எடப்பாடியை வச்சிருந்தா பேசியிருப்பாங்க. எடப்பாடியை வைக்கல, அவருக்கு தெரியும் இது எப்படி இது நடக்குது அப்படின்னு தெரியும். சினிமாவில் வேற அவர் கொள்கை அரசியல்லாம் பேசியிருக்காங்க. அதான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இட்லி வச்சு கம்யூனிஸ்டே கற்றுக் கொடுத்துருக்காங்க. கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்க, ஸ்கூலில் பசங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலி வச்சுக்கான பாட்டு பீஸ்ட் படத்துலேருந்து இந்த குத்துப்பாட்டெல்லாம் போட்டு ஆட வச்சிருக்கிறதெல்லாம் எவ்வளவு. இல்லை, அமைச்சரே ஆடுறாரு, வாடி வாடி விஸ்வநாதன். ஆமாம், அவரே கைப்படாத சிடி பாட்டுக்கு அவர் ஆடுறாரு. இதெல்லாம் எப்படிங்க இது? பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் யூகேல ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. 16 வயசு வரைக்கும் உள்ளவங்க யாரும் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ அங்கெல்லாம் அந்த பிள்ளைங்க அப்பாட்ட சொல்லி ஓட்டு போட சொல்ல முடியாது. விஜய் கட்சியில் சேரக்கூடிய இந்த போக்கு என்பது வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். அதில் குறிப்பாக அதிமுகவினுடைய அணிகள் சமான அளவில் போகிறதற்கு இளைஞர்கள் கட்சி முதியோர் கட்சி ஆகிடுமே 1000 எல்லாரும். வணக்கம். சூடா ஸ்ட்ராங்கா இந்த நிகழ்ச்சியில் இடதுசாரி சிந்தனையாளர் நாதன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். 2-3 நாளாக பார்த்துருப்பீங்க, விஜய் என்ன பேசுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு பேசிட்டாரு. ஒரு பேச்சு எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சா? எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை, என்ன சொல்லுவார். ஏன்னா எதிர்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டு பலமாக இருந்தது இல்லை. அது அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பேசலைனாலும், பாஜக உறுப்பினர் சபையில் பேசினாலும், வெளியில் இருக்கிற பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இவங்கெல்லாம் வந்து வச்ச குற்றச்சாட்டு இருக்குல்ல. முக்கியமாக பாலியல், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் அவங்க எல்லாருமே வச்சது. இதுக்கப்புறம் மெயினாக எல்லாரும் பேசுகிறது மின்வெட்டு. இது எல்லாமே சட்டசபைக்கு வந்து பேசலைனாலும் வெளியில் குரல் கொடுத்தாங்க. சரி, இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லுவார் அப்படிங்கிறப்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை. இல்லை, வந்த அன்னைக்கு வாயை திறங்க சிஎம் சொல்லிட்டு தானே பேட்ஜோடு வந்தாங்க. இன்னைக்கு வாயை திறந்துட்டாரு, ஆனால் கேட்கறதுக்கு அவங்க இல்லை, சைகை வேறு செஞ்சு காமிச்சாரு. ஆள் இல்லைன்னாலும் செஞ்சு காமிச்சாரு. நேற்றே பார்த்தீங்கன்னா, நேற்று உதயநிதி வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசுகிறாரு. ஆமாம், பேசும்போது விஜய் சார் தானே வாயை திறந்துருக்கணும், அவர் திறக்கலை. நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார் சார். நோட்ஸ் ஆதவர்ஜுனா பேசுகிறாரு, அப்புறம் ராஜ்மோகன் பேசுகிறாரு, மற்றவங்களாம் பேசுகிறாங்க. இவர் துறை வரும்போது இவர் தானே பேசணும். அப்போ நேற்றே ஒரு சிக்னல் நமக்கு வந்துருச்சு, நாளைக்கு விஜய் சார் என்ன பேச போகிறாரு அப்படின்றதுக்கான ஒரு என்ன. நேற்று இப்போ சட்டசபையில் பேசுனது, அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுனதுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா? கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். அந்த பேட்டர்னில் என்னென்ன பாயிண்ட் பேசுவாரோ அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு.
இது சட்டமன்றத்தில் பேசின மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தானே சார். திமுக அட்டாக் பண்ணுறது தேர்தல் களத்திலே ஆகட்டும் சட்டமன்றத்திலே ஆகட்டும் தாவை கூட ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. அதை தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? ஆமாம், அது ஒர்க் அவுட் ஆகுது. அது ஒர்க் அவுட் ஆகிறது வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் மக்களுக்கு நல்லது இல்லை. வேறு மாதிரி இப்படி சொல்லலாங்க. அதாவது ஃபாசிஸ்ட்டுகள்னு நம்ம சொல்கிறோம். ஜெர்மனியில் ஹிட்லர்லேருந்து முசோலினி, பிஜேபியை கூட ஃபாசிஸ்ட்டுகள்னு சொல்கிறாங்க. ஃபாசிச அரசு ராகுல் காந்தியே சொல்கிறாரு. இப்போ இந்த ஃபாசிஸ்டுகளுடைய டெக்னிக் என்னென்னா, கற்பனையாக ஒரு வில்லனை கட்டியமைக்கிறது. களத்தில் யதார்த்தத்தில் அப்படி ஒரு வில்லன் இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து யூதர்கள் ஜெர்மனியில், இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவங்க தான். இப்போ 24 பாராளுமன்ற தேர்தலில் மோடி பண்ண பிரச்சாரமே தானே. ஊடுருவல்காரர்கள் வந்தவங்க நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க, அவங்க மாட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, தாலியை பிடிங்கிடுவாங்க, இடஒதுக்கீட்டு எடுத்துருவாங்க, இப்படி வரிசையாக பேசுகிறாரு இல்லையா. இந்த ஃபேக் நியூஸ், ஃபேக் நரேட்டிவ்ஸ் கீழே வரைக்கும் போகுது. இப்போ விஜயோட அந்த ப்ரொபகண்டா மிஷினும் அதைத்தான் செய்யுது. சமூக வலைத்தளங்கள், குறிப்பாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக திமுகவை மேலோட்டமாக திட்டுவது. ஒரு எவிடன்ஸோட, தரவுகளோட, ஆவணங்கள் அப்படி சாட்சியம் எதுவும் இல்லாமல் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வரவழைப்பது. அது வந்து நீங்கள் கொஞ்சம் தேடி போனீங்கன்னா 70களில் துக்ளக் சோ காலத்துலேருந்தே இருக்குது. அன்னைக்கு திராவிட இயக்கம் திமுக ஆட்சி பிடிச்ச பிறகு பார்ப்பன ஊடகங்கள், அதிகாரிகள், மெத்த படித்தவங்க, இவங்க முன்னாடிலாம் எதுவுமே தெரியாத இந்த உள்ளூர் லோக்கல் ரவுடிகள் வந்துட்டாங்க, இவங்க வந்து எந்த தகுதி தராதரம் இல்லாமல் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க, இது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல இப்படின்னு அவர் பேச ஆரம்பித்தார். இது வந்து திமுகவில் அன்றைக்கு அவங்க உருவாக்குன அந்த எதிர்ப்பு பிரச்சாரம். அதை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி எம்ஜிஆர் அதை பிடிச்சிக்கிறாரு, ஜெயலலிதா பிடிச்சிக்கிறாங்க, திரும்ப திரும்ப அதை பேசுகிறாங்க. பாயிண்ட் எதுவும் இருக்காது. திமுக தீய சக்தின்னு சொல்லுவாங்களே தவிர பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு பொது புத்திலே நுழைஞ்சிருச்சு. எப்படி நுழைஞ்சிருச்சுன்னா, திமுக ஆட்சி பண்ணால் மழை பெய்யாது, இது அப்போலேருந்து இருக்கு. திமுக ஆட்சி பண்ணால் பணப்புழக்கம் இருக்காது, மக்கள்கிட்ட வந்து பணம் புழங்காது. அப்புறம் உருவாக்குறது. ஆமாம், இது நான் சொல்கிறது அப்போவே இருந்து இருக்கு. அடுத்தது திமுக சயின்டிஃபிக்காக ஊழல் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட விஜய் அதான் சொல்லியிருக்காரு, அதுதான் நிர்வாக திறமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சொல்லியிருக்காரு, அப்படியே பட்டியலிட்டு சொன்னார்ல, அதே தான் சொல்லியிருக்காரு. இதை வந்து பொதுமக்கள் புத்தி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ விஜயோட டீம் வந்து அந்த லெகசியை வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ திமுக ஐடிங்க வேலையை செய்யலன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு எது கவுண்டர் கொடுக்கல இது வரைக்கும்? இல்லை, திமுக ஐடிவிங்க வந்து திமுக ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் வந்து ஒரு குறை மதிப்பீடு பண்ணிட்டாங்க. அவரை பேசி பெரிய ஆளாக்க வேண்டாம். இப்போ கரூர் சம்பவத்திலேயே அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு திருமாவளவன் சொல்கிறாரு, கைது பண்ணணும் வரைக்கும் சொல்கிறாரு. ஆனால் அவங்க அது செய்யலை, பேசவும் இல்லை. கடைசி வரைக்கும் அவர் திரும்ப டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போராட்டம், எடப்பாடி, இதை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர விஜயை பற்றி அவங்க பேசவே இல்லை. அதனால் திமுக அதிலேயே ஒரு தவறு பண்ணிடுச்சு. விஜய் அவங்கள்ட்ட இல்லாத பலங்களா, பெண் நிறுவனம் இருக்குது, மற்ற கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது. உண்மையிலுமே இப்போ பலம் இல்லைன்னு அவங்க நினச்சாங்களா, இல்லை டச் பண்ண வேணாம்னு நினச்சாங்களா விஜய்? எல்லோரும் நினைத்தது போல் ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கல, ஒன்று. ரெண்டாவது, அவங்கள பேசி பெரிய ஆளாக்க வேண்டாம், விஜய் வந்து அதற்காக காத்துக்கிட்டு இருக்காரு, பதில் சொல்லுவாங்க, நம்மளை ஏதாவது பேசுனாங்கன்னா ஒரு சிம்பத்தி உருவாக்கிடுவார், அதனால் கடந்து போயிடலாம். ஸோ கரூர்லேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் இதுதான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. இது வந்து தப்பு. இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, வாயத்தரங்க சிஎம் சார், தற்கொலையாச்சு, தமிழ்நாடே சாட்சி, இந்த பேனர்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அன்னைக்கு நீங்கள் இறங்கி அடிச்சிருந்தா, இப்போ இவங்க மட்டும் இல்லை, எடப்பாடி கூட்டணிக்கே ட்ரை பண்ணார்ல, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இப்பவும் 10 பேர் போயிட்டாங்க சார் எடப்பாடி கட்சியில் இருந்து. ஆமாம், இப்பவும் பேச மாட்டேன்றாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுக வெளிநடப்பு செய்து இவங்க உட்காந்து சிரித்து ரசிச்சிட்டு இருக்காங்க. எங்களை திட்டலையே, திமுக தானே திட்டுறீங்க. இல்லை சார், இது திமுக கடந்த காலத்தில் சோதனை செய்து வெற்றி பெற்ற ஸ்ட்ராட்டஜி தானே. ரஜினிகாந்தை பற்றி வெளிப்படையாக பேசலை, கமலஹாசன் பற்றி வெளிப்படையாக பேசலை, சீமானை பற்றி பேசலை, இன்னும் முக்கிய நடிகர்கள் வந்திருந்தாங்க, அவங்கள அரசியல் களத்தில் விமர்சிக்கவே இல்லை. அது கடந்த காலத்தில் திமுக கை கொடுத்துச்சு.
இப்போ அதை நம்பி இப்போ இந்த முறை செஞ்சுருக்காங்க. இப்போ ஒருவேளை விஜய் ஆசைப்பட்டபடி தேர்தலுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருந்தா அது விஜய் இன்னும் கூடுதல் வெற்றி பெற தானே வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இப்போ விஜயோட வேட்பாளர்கள் இருக்காங்க, அவங்க வேட்பாளர்களாக போட்ட பிறகு யார் தெரியும் என்னன்னு தெரியுது. சாதி வெறியர், கஞ்சா கேஸ் உள்ளவர், அப்புறம் வந்து ஜோசியத்தின் மூலம் கேன்சர் குணமாகும், இந்த மாதிரி. அப்புறம் குற்ற பின்னாடி வந்த தரவுகளின்படி ஒரு 40-42% வேட்பாளர்கள் குற்றப்பின்னணி உள்ளவங்கன்னு வருது. அப்போ நீங்கள் லோக்கலாக இவங்களை பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், இந்த வேட்பாளர்களை பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். அடுத்தது விஜய் செய்கிறது வந்து தரவுகளை வைத்துக்கொண்டு மேனிப்புலேஷன். அந்த மேனிப்புலேஷனை நீங்களும் அதற்கு உரிய மொழியில் தான் எதிர்கொள்ளணும். இப்போ ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஜெயிச்சார் இல்லையா 2016. அப்போ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கான்ற ஒரு நிறுவனம், அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் அமெரிக்கர்களுடைய ஒரு 10 கோடி பேருடைய டேட்டாவை எடுத்துடுறாங்க. எடுத்து யார் ட்ரம்புக்கு ஆதரவு எதிர் நடுநிலையில் இருக்கிறவங்க யார் அப்படி அனலைஸ் பண்ணி அவங்க டைம் லைனுக்கு என்னென்ன நியூஸ் கொண்டு போகணுமோ ட்ரம்ப் ஆதரவாளர்களாக மாற்றுறதுக்கு இப்படி திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ சமூக வலைத்தளங்களுடைய அல்காரிதமே எப்படி செயல்படும்னா, நம்ம எதை கொஞ்சம் பார்க்குறோம், நம்ம ஐபால் வந்து எங்கே நிற்கிது, அதை தரவுகளாக எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமான செய்திகளை கொடுக்கறது. அடுத்தது நிறுவனங்கள் காசு கொடுக்குறாங்கன்னு வைங்க, கட்சிகளோ நிறுவனங்களோ காசு கொடுத்தாங்கன்னா வம்படியாக அவங்கள பற்றிய செய்திகள் உங்களுக்கு வரும். சம்மந்தமே இருக்காது, நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க, சர்ச் பண்ணியிருக்கவும் மாட்டீங்க. மனசில் நினச்சதெல்லாம் வருது சார். நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அது வந்து வந்துடும். நீங்கள் ஒரு செருப்பு வாங்க போகிறீங்கன்னா பேட்டா வரும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துடும். இது எல்லாமே நடக்குது. இங்கே கூட அல்ஜசீராவில் ஒரு 3 பார்ட் கட்டுரை வந்துச்சு. 2019, 2024, 2014, குறிப்பாக 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட நடந்த சட்டமன்ற தேர்தல், இதில் ஃபேஸ்புக் அல்காரிதம் எப்படி செயற்கையாக மாற்றப்பட்டது. அப்போ மோடியை புகழ்ந்து வர்ற வீடியோக்களுக்கு விளம்பர ரேட்டு குறைவு, அது லட்சக்கணக்கான பார்வைகளை பெறும். ஆம் ஆத்மி, ராகுல் காந்தி எதிர்கட்சிகளை பற்றி இதுக்கு வந்து ரேட் அதிகம், ஆட் ரேட் அதிகம், அது மக்கள்கிட்ட கம்மியாக தான் போய் சேரும். இதில் ஃபேக் நியூஸை வந்து மேசிவாக பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ராகுல் வந்து ஒரு சர்காஸ்டிக்காக ஒன்று சொல்கிறாரு, நம்ம நேபாளத்துலேருந்து விமானம் கடத்தி ஆப்கானிஸ்தான் கொண்டு போய் இவரை ஒருத்தர் பிடிச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு இவங்க ஒரு தீவிரவாதியை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நெகோசியேட் நடக்குது இல்லையா, அதை சர்காஸ்டிக்காக நீங்கள்லாம் தீவிரவாதிகளோடலாம் இதை சவாசம் வச்சவங்க ஆச்சே அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவார். அதை மட்டும் வெட்டி போட்டு பாருங்கள், ராகுல் காந்தி வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுகிறார், இந்த டைப்பில் இதெல்லாம் மேசிவாக போகுது. இப்போ விஜய் தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கிறதும் இதே தான். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜினால் அது அதிகமாக இருக்குமா அப்படின்னா, அவங்க பொய் சொல்கிறாங்க. திருப்பி நீங்கள் பொய் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாதுல்ல. நம்ம லட்ச ரூபா கோடி ரூபா கொடுத்தா கூட நம்ம பொய் சொல்ல மாட்டோம், ஒரு வதந்தியை உருவாக்க மாட்டோம். அவங்க துணிஞ்சு அதை திட்டமிட்டு செய்கிறாங்க. இப்போ கரூருக்கு என்ன சொன்னாங்க, ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க, மயக்க மருந்து, கத்தியால் குத்துனாங்க, செந்தில் பாலாஜி ஆட்கள். இன்னைக்கு மனைவியே சொன்னாங்கல்ல, கைதான போது துண்டு வச்சு கழுத்து இருக்குனாங்க, குத்துனாங்க, நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு சட்டமன்றத்தில் விஜய் அதை பேசுகிறாருல்ல, எம்எல்ஏ பழிய போட்டாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு காமன் சென்ஸில் பார்த்தீங்கன்னா கரூருக்கு அடிப்படை முகாந்திரம் அது நடப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா விஜய் கட்சியினர் தான். அது கூட 41 பேர் இறந்தது பிறகு கூட அதில் உண்மையான விஷயங்களை பேசுகிறதுக்கோ அவங்களுக்கு நீதி வாங்கி தருவதற்கோ இந்த நாடு ஒரு வக்கற்று போயிருக்குதுன்னா இதை விட என்ன சார் வேணும்? இப்போ திமுக ஸ்ட்ராட்டஜியை விடுங்க, இப்போ இந்த 41 பேருக்கு எந்த கட்சியாவது நீதி வாங்கி தர முடியுமா? அப்படி ஒரு நிலைமை இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிவிலேஜ். விஜய்னா வந்து நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கடவுள் ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்கல்ல. பாதிக்கப்பட்ட மக்களே அப்படி தானே பார்க்குறாங்க. ஆமாம், அது வந்து அதான் ஒரு கடவுள்னு அப்படி தானே இருக்கும். நீங்கள் இப்போ கல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கடுங்கோட்பாட்டுவாத மத சடங்குகளை பின்பற்றுறது கண்மூடித்தனமாக பின்பற்றுவாங்க. அவங்கள நீங்கள் பேசி திருத்தவே முடியாது. நீங்கள் 3 பேர் உட்காந்து டெய்லி இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு டீ கடை இது போட்டு கூட அவங்கள நீங்கள் திருத்தவே முடியாது. என்ன சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபேக் நியூஸ், பொய் செய்திகள் இருக்கு இல்லையா,
அதுதான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதைத்தான் இன்னைக்கு மறுபடியும் சொல்றாரு சபையில் முதல்வர் விஜய். என்ன சொல்றாருன்னா, என் மீது அவதூறு பரப்புறதை தாண்டி இப்போ மக்கள் மீது அவதூறு பரப்புறாங்க, மக்கள் வந்து விவரம் தெரியாமல் எனக்கு வாக்களிச்சிட்டதா சொல்றதாக மக்கள் மத்தியிலே அவர் பேசுறாரு. அப்போ இது எடுபட தானே செய்யும். இது வந்து ஃபாசிஸ்டுகளோட இன்னொரு அப்ரோச். நான் வேற தமிழ்நாடு வேற இல்லை, பாயசமா? நான் வேற தமிழ்நாடு வேற இல்லை, நான் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் நான். அதாவது மோடி பாஷையில சொல்லணும் அப்படின்னா, நான் தான் இந்தியா, இந்தியா தான் நான். அதே மாதிரி சொல்லுது. அதுக்கு முன்னாடி இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த இதில் இவங்க அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கணுமோ? இதை மக்கள் தப்பாக ஓட்டு போட்டாங்க, விவரம் இல்லாமல் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை இவங்க தவிர்த்துருக்கணுமா? அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அதை அவர் கேட்ச் பண்ணிட்டார்ல. இல்லை, அது ஓகே சார். நான் சொல்ல வர பாயிண்ட்டு, அவர் ஒட்டுமொத்த மக்களும் நான் தான்றாரு. இப்போ உங்களுக்கு எதிர்த்து விழுந்த ஓட்டு அதிகமா, உங்களுக்கு ஆதரவாக விழுந்த ஓட்டு அதிகமா? எதிர்த்து விழுந்தது தானே அதிகம். அப்போ மொத்த மக்களையும் பிரதிநிதியாக நீங்கள் எப்படி சொல்லிக்கிறீங்க? ஆனால் அப்படி சொல்கிறாரு. தற்கொலைன்னு சொன்னீங்கன்னா எப்படி மக்களை இழிவுபடுத்துறீங்க? நம்ம தற்கொலைன்னு மக்களை சொல்லலை. உங்கள் கட்சியில் சிலர் இப்படி பேசுகிறாங்க, பொருளற்று இந்த மாதிரி போய் பேசுகிறாங்க, எதுவும் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அதை சொல்கிறாங்க. அப்படி கூட சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் ஓகே. ஆனால் அதை வந்து நீங்கள் மக்களையே இழிவுபடுத்தி பேசுகிற மாதிரி டைவர்ட் பண்ணுறாருல்ல. அதாவது தனக்கு வரக்கூடிய புகழை அவர் ஏற்றுக்குவார். அது வந்து விஜய் வந்து கடவுள் மாதிரி அதை ஏற்றுக்குவார். தன் மீது விமர்சனங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அங்கிட்டு தள்ளி விட்டுருவார். தள்ளி வந்துட்டு பாருங்கள் மக்களை கேவலப்படுத்துகிறாங்க. இது வந்து அவங்களுடைய ஃபாசிஸ்டுடைய ஒரு அப்ரோச். அதனால் நான் திரும்ப சொல்ல வரேன், அவங்க பண்ண டெக்னிக்கை நீங்கள் செய்ய முடியாது. அவங்க பொய் பேசுகிற மாதிரி நீங்கள் பொய் பேச முடியாது. நீங்கள் ஃபேக் நியூஸை வந்து பரப்ப முடியாது. இது அப்படி ஏன் நம்ம பண்ண முடியாதுன்னா, நமக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. இதில் நல்லது கெட்டது என்ன, மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும், இந்த மாதிரி இருக்குது. இது எல்லா கட்சிகளும் வந்து இதை செய்ய தவறிவிட்டன. திமுக மட்டும் இல்லை, அதிமுக, பிஜேபி எல்லா கட்சிகளும். இன்றைக்கி தாவேகாவோட கூட்டணி போய் சேர்ந்துருக்காங்களே, யார்? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள், இடதுசாரிகள், காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல். இவங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன் சார். கார் போகுது, சைரன் வச்சு காரில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாரு. 60 வருஷமாக நான் இருந்தேன் திமுக கூட்டணியில். திமுக யாரும் மதிக்கலை. இப்போ பாருங்க, அமைச்சர் பதவின்னு காதர் மொய்தீன் எவ்வளோ அழகாக பேட்டி கொடுக்குறாரு பொதுக்குழுவில் எடுத்த முடியும். ஓகே, நீங்கள் வந்து அதிகாரம் கிடைக்குது, அவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. தலித்துகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது, அமைச்சராக்குறாரு. என்னுடைய கருத்து, உங்கள் கட்சியே காலியாயிரும். ஏன்னா விசிக, கம்யூனிஸ்டுகள்லாம் ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி. ஒரு அணிகளை கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்ட கட்சிகள். இந்த கட்சிகள் ஒரு கல்ட்டு பொலிட்டிக்ஸ் பண்ணுற விஜயோட கூட்டணி செய்கிறதுன்னு வச்சுங்க. இப்போ 233 தொகுதிகளில் விழுந்த ஓட்டு விஜய்க்காக விழுந்த ஓட்டா, அந்த வேட்பாளருக்காக விழுந்த ஓட்டா? விஜய்க்காக விழுந்த ஓட்டு தான். நாளைக்கு இவங்க கூட்டணியில் போட்டிடுறாங்க. அப்போ திருமாவளவனுக்காக விழுமா, கார்ல் மார்க்ஸுக்காக விழுமா, விஜய்க்காக விழுமா? விஜய்க்கு தானே விழும். அப்போது விழும் நம்பிக்கை இவங்களும் போகிறாங்க. அதான் சொல்ல வரேன். அப்போது உங்கள் அணிகளை ரசிகர்களாக உருமாற்றி விஜய்கிட்ட ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்றீங்க. அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து விஜய் ரசிகர்கள் தான். நீ கம்யூனிஸ்ட் தோழர்கள், விசிகா தோழர்கள், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ, இதெல்லாம் நீங்கள் பேச முடியாது. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? ஆனால் அந்த விமர்சனம் அதீதமாக இருக்கா சார்? ஏன்னா அவங்க ரசிகர்கள்னா அந்த ரசிகர்களுக்கு கொஞ்சமாச்சும் பெரியாரையோ கார்ல் மார்க்ஸோ இவங்களால கடத்திட முடியாதா? இல்லை, அவங்க ஓட்டு வாங்கி நீங்கள் சொன்ன சைரன் வச்ச காரு தரலையே இல்லையா? அது தந்துருந்துச்சுன்னா ஓகே. அப்போ அதுலேயே ஒரு நம்பிக்கையின்மை வேற ஒரு வழியாக வருது. இப்போ உங்களுக்கு சைரன் வச்ச காரில் போகிறீங்க, ஒரு அமைச்சரவை பதவி கிடைக்குது, ஏதோ செய்கிறீங்க. அதான் உங்களை நான் அவமானப்படுத்தலை, இழிவுபடுத்தலை, புரிஞ்சுக்கிறதாக சொல்கிறேன். இப்போ உங்களுடைய அணிகளை, தோழர்களை விஜய்க்கு வந்து ரசிகர்களாக, இப்போ சு வெங்கடேசன் வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடுறாரு, தேசிய கீதம் 200 முறை பாடினா தான் என்ன பிரச்சனை அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இப்போ கேள்வி வந்து என்ன? மரபு, நம்ம சட்டமன்ற மரபு மாற்றப்பட்டிருக்கிறது. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம், அதை மாற்றிட்டீங்க. இது ஆளுநர், பிஜேபியினுடைய விருப்பம் இதுதான். ஆளுநர் போய் சரித்திர பதிவுன்னு கொண்டாடுறாரு. இதான கேள்வி. இதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்போ தாவேக அமைச்சர்கள் அதில் என்ன தப்பு? 2 முறை பாடினா என்ன, 3 முறை பாடினா என்ன? இப்போ அதே இது இவங்களுக்கு வந்துருச்சுல்ல இல்லையா? அப்போ அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் இப்போ
இந்த இவங்க காங்கிரஸ்லேருந்து ஐயுஎம்எல் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்காக தான் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் இந்த மிரட்டல் என்பது விஜய் வாயிலேருந்து வந்துச்சா, தாவேகா வாயிலேருந்து வந்துச்சா? இங்கே ஆளுநர் வந்து எங்களுக்கு சதி பண்ணுறாரு, பிஜேபி ஆட்சியை கொண்டு வருவதற்கு சதி பண்ணுறாரு, எப்போது யாராவது வாயை திறந்துருக்காங்களா? நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் எப்படி டப்பிங் கொடுக்குறீங்க? அவரெல்லாம் பேசணும், அவங்க கட்சியில் பேசணும், இவங்க வந்து டப்பிங் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ விஜயை வந்து ஒரு போராளியாக இவர்கள் தான் காட்டுறாங்க. அதான் இன்னைக்கு பேச்சு கூட சொல்கிறாரு, தொட்டதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு எதுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், தொட்டதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஆட்சி வேறு, அரசியல் வேறு. அரசு நிர்வாக ரீதியாக நீங்கள் ஒரு சுமூகமான உறவு கொண்டு வந்தீங்கன்னா தான் போய் பணம்லாம் வாங்கிட்டு வர முடியும். இதெல்லாம் சொல்கிறாரு. இது வந்து யாருடைய குரல்? இதே தான் பிஜேபியும் சொல்லியிருக்கு. எடப்பாடி பிரச்சாரத்திலும் இதான் சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் டெல்லியோட சண்டை போடுறீங்க, நாங்கள் உட்காந்து பேசி கொண்டு வருவோம். இப்போ கேள்வி என்னென்னா, மோடி சட்டப்பாக்கையில் இருந்தால் அவங்களுக்கு காசு தராரு ஒரு மாநிலத்துக்கும்? இல்லை. அரசோட பணம், மக்கள் வரி பணம். அப்போ அரசியல் சாசனப்படி ஒரு மாநிலத்திற்கு நிதி கிடைப்பது அதனுடைய உரிமையா இல்லை மோடியின் பெருந்தன்மையா? உரிமை. அந்த மாநிலத்துடைய உரிமை கொடுக்கறது உங்கள் மீதி கேட்குறோம். ஆமாம், கடமை. இதில் நீங்கள் சுமூகமாக இருந்தான்னா சண்டை போட்டால் என்ன? கொடுத்து தானே ஆகணும். நீங்கள் சண்டை போட்டீங்க. இப்போ ஸ்டாலின் போன முறை ஒன்று சொன்னார்ல, எனக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி. இப்போ 1000 ரூபா உரிமை தொகை இருக்குது, அது ஓட்டு போட்டவங்களை மட்டும் பார்த்து தான் கொடுப்பேன், போடாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை வந்தால் எல்லாத்துக்கும் தான். ஆமாம், விடியல் பயணம்னு கொண்டு வரீங்க, அதில் மேற்கு மாவட்டங்களுக்கு கிடையாது, ஏன்னா அங்கே திமுக ஜெயிக்கலை, மற்ற மாவட்டங்களுக்கு தான், அப்படி சொல்ல முடியுமா? அப்போ அதே மாதிரி தானே இவங்க மோடிக்கு சுமூக உறவுக்கு இவங்க சொல்கிற விளக்கம் அப்படி தானே இருக்குது. ரெண்டாவது 2014 இப்போ 26 வரைக்கும் மோடி அரசு மாநிலத்தின் மீது தொடுத்திருக்கின்ற போர் தாக்குதல் என்றது ஒரு விவரிக்கவே முடியாது. இனி வர இருக்கின்ற தாக்குதல் ஒரே நாடு ஒரு தேர்தல், டீலிமிட்டேஷன், அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சியாளர் மாநிலங்கள் மீது. ஆமாம். இப்போ வந்து இன்னைக்கு பாருங்கள், சிவசேனாவிலேருந்து 6 MP தூக்கிட்டாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே தூக்கிட்டாங்க, நீக்கிட்டாங்க, கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. ஒரிஜினல் சிவசேனா இதுதாங்கிறாரு ஏக்நாத் ஷிண்டே. இதுதான் இது. இனிமேல் யாரும் சொந்தம்லாம் கொண்டாடிட்டு வர முடியாது, ஒரிஜினல் அப்படி சொல்கிறாரு. இதில் பாஜகவோட ரோல் தான் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாஜகவோட பி டீம் விஜய்ன்னு சொன்னாங்க, பாஜகவோட தொடர்பில் அதிமுக இருக்கிறதுனால அதிமுகவை செரிக்குது பாஜகன்னு சொன்னாங்க. இப்போ பாஜக எந்த விமர்சனமும் இல்லாமல் தள்ளி நிற்குது. விஜய் மீதான விமர்சனமும் திமுக மீதான விமர்சனம் தான் தமிழக அரசியல் களத்தில் மேலெழுந்து வருதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்குது? இப்போ பாஜக எப்படி இதை பார்க்குது நம்ம எடுத்துக்கலாம்? பாஜகவை பொறுத்தவரை நாம் செய்ய வேண்டிய வேலையை விஜய் செய்கிறார், நாம் செய்ய வேண்டிய வேலை திராவிட இயக்கம், பெரியார், இது திமுக, அவங்களுடைய இதாக இருக்கிற திமுகலாம் அழிக்கணும். அப்போ தான் இங்கே வந்து ஒரு வலதுசாரி அரசியல், இந்துத்துவ அரசியல் வந்து வளர முடியும். அதிமுக நம்ம பாதி காலி பண்ணிட்டோம், திமுக காலி பண்ணுறதுக்கு விஜய் வேணும். அதிமுக ரேஸ்லேயே இல்லை, அவங்க எப்பவும் தங்களை திராவிட இயக்கம்னு கிளைம் பண்ணிக்கிறது இல்லை. என்ன இருமொழி கொள்கை, நீட் எதிர்ப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, இது மாதிரி தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு விஜயோட ஸ்டாண்ட் அதுதான். சார், பாஜகலேருந்து விஜய் ஆள் எடுக்கிறாரு, விஜயதரணி இவங்க மாதிரியான பல நபர் எடுக்கிறாரு, அதிமுக உடைக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பாஜக எப்படி பார்க்கும்? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை நம்ம எடப்பாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அதை தான் விஜய் பேசுகிறாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வாயை திறந்து பிஜேபியை, ஒன்றிய அரசை எங்கேயும் அவர் விமர்சிக்கவே இல்லை. அதில் மௌனமாக இருக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. அவருடைய ஜனநாயகன் முடக்கப்பட்ட போதும் கூட அவர் வாயை திறந்து பேசலை. இன்றைக்கி நிதி ஆயோக கூட்டத்துக்கு போன போது கூட அவர் முரண்பட்டு பேசலை, கோரிக்கையாக முன்வைக்கிறார். இதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு செய்யணும், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனசு வைக்கணும், யோசிக்கணும், இப்படி தான் அவர் சொல்கிறார். அப்போ பாஜக என்ன யோசிக்கும் அப்படின்னா, திமுகவை அழிக்கின்ற வேலையை அவர் செஞ்சுக்குவார். அதிமுக தானாகவே அழியுது. கூட்டம் கூட்டமாக சனிக்கிழமை பனையூரில் போய் நிற்கிறாங்க, தேட்டரில் போகிற மாதிரி போகிறாங்க, போய் நிற்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகும். அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா யார் திரும்புகிறாங்க, யார் பொன்னாடை போத்துறாங்க, எங்கே கேமரா இருக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ்வளவு நெருக்கடி, ஸ்டேஜு சின்னது, கூட்டம் அதிகம். அங்கே புஷி ஆனந்த் வந்து இப்போ அவர் 2வது கடவுளா அப்படின்ற மாதிரி அவர் தான் எல்லாரையும் பார்க்குறாரு, சேர்க்குறாரு. அதில் சார் இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் இணைகிறாங்க, ஒவ்வொரு கட்சிகளும் போய் இணைகிறாங்க, அந்த பனையூருக்கு போகிறாங்க, ரைட்டு.
இதில் போகிறது சாதாரண ஆட்கள் போகிறாங்க ரைட்டு, புஷி ஆனந்தை பார்க்குறாங்க, ஆதவை பார்க்குறாங்க ரைட்டு. முன்னாள் அமைச்சர்களை கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள், முன்னாள் இப்போ விஜயதாரணி முன்னாள் எம்எல்ஏ வந்தவங்க, அடுத்து விஜயபாஸ்கர் போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி போகிறவங்கள கூட கட்சித் தலைவர் பார்க்கலையே, அது எப்படி எடுத்துக்கிறது? கொள்கை சார்ந்து போறவங்க, இப்போ இடதுசாரி இயக்கங்கள்லேருந்து போறவங்களை கூட இப்போ மகேந்திரன் போயிருக்கிறாரு, அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி உள்ளவங்கள கூட பார்க்கலையே. அதான் ஜெயிப்பதற்கு முன் ஜெயிப்பதற்கு பின், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஜெயிச்ச பிறகு அந்த கல்ட் பொலிட்டிக்ஸினுடைய அவருடைய டிமாண்ட் வந்து அதிகமாயிருச்சு. அவர் இன்னும் உயரமான இடத்துக்கு போயிட்டார். அவர் பிரச்சாரம் பண்ணும்போதே, தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதே வந்து குறைவான விஜய், அதிக கிராக்கி, இதுதான் அவங்களுடைய முழக்கம். திமுகவில் இணைகிறாங்கன்னா ஸ்டாலின் மோடி இணைவாங்க, ஒரு புகைப்படம் வரும், அது கலைஞர் இருக்கும்போதும் அப்படி வரும். ஜெயலலிதாவை பார்க்கவே முடியாதும்பாங்க, ஆனால் யாராவது இணைஞ்சா வந்து ஒரு புகைப்படம் வரும், பக்கத்தில் நிற்பாங்க, இந்த மாதிரி கட்சியில் இணைஞ்சார் உறுப்பினர் கார்டு கொடுப்பாங்க, அது மாதிரி புகைப்படம் வரும். எதுவுமே இல்லை, இங்கே தலைவரை சந்திக்கவே முடியாது. ஆமாம் சார், நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து நாஞ்சில் சம்பத் போய் சேர்னாரு, அது புகைப்படம் வந்துச்சு. ஜேசிடி பிரபாகரன் சேர்னாரு, கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன் வந்து இதெல்லாம் வந்துச்சு. ஏன்னா இப்போ யாரும் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை. விஜய் ஜெயிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு யார்கிட்டையும் இல்லை. அதனால் அவர் கடவுள் இறங்கி வந்து தரைக்கு வந்து பக்தர்களை பார்க்குறாரு. இன்றைக்கி ஜெயித்த பிறகு அவருடைய வேல்யூ அதிகமாகிடுச்சு. இதுக்கெல்லாமா நான் வர்றது, சேர்க்கறதுக்காக நான் வர்றது? அப்போ வராமல் இருந்தால்தான் விஜய்க்கு மதிப்பு. இதுதான் அவங்களுடைய கொள்கை. இதுக்கெல்லாம் விஜய் தலைவர் வரமாட்டார் அப்படின்னா தான் அவருக்கு மதிப்பு. வந்துட்டாருன்னா ரொம்ப சீப்பாயிரும். அப்போ இந்த ஒரு புது அரசியல் எப்படி சார் இடதுசாரிகள்லாம் பார்க்குறாங்க? நீங்கள் கம்யூனிஸ்ட்லாம் வந்து மாபெரும் இயக்கமாக இருந்தது, பல மாநிலங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தது, கேரளாவில் ஆட்சி இழந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்ட ஒரு இயக்கம் வந்து இப்படி ஒரு புதுவிதமான நியூ ஏஜ் பாலிடிக்ஸ் எப்படி அவங்க அணுகுறாங்க? நான் விஜயை ஃபுல்லாக நம்பி போகிற மாதிரி எடுத்துக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இப்போ தீக்கதிரில் இவர் தோழர் சண்முகம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் இல்லையா, அந்த கட்டுரை படிச்சிருப்பீங்க. அந்த கட்டுரையில் வந்து விஜய் எப்படி ஜெயிச்சார் அப்படின்றத இவர் மார்க்சிய ரீதியான ஒரு விளக்கத்தில் வந்து சொல்கிறாரு. 90களில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நவதாராளவாத கொள்கை, அது மத்திய மாநில அரசுகள் அதை கடைபிடிச்சதுனால மக்கள் ஏற்றத்தாழ்வு அதிகமாகிருச்சு. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து ரூட்டு ஜெகதீஷ், வாய்ஸ் ஆஃப் காமன், ஆதவ் அர்ஜுனா, இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் ஏதாவது தெரியுமா? இல்லை அவங்க இதையெல்லாம் ஆய்வு பண்ணி தான் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்களா? மக்களை எதிர்பார்க்கல சார், அது அவங்கள்ட்ட இருந்து. மக்கள்கிட்ட என்ன எப்படி பிரச்சாரம் பண்ணாலும், ஒரு சினிமாவை வெற்றி பெற வைக்கணும், ஒரு சினிமா நடிகரை மார்க்கெட்டை விரிவுபடுத்தணும். இதுக்கு என்னென்ன உத்திகளை கையாண்டார்களோ அதை அரசியலுக்கும் பண்ணாங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு பெரிய கோட்பாடு ரீதியான ஆய்வெல்லாம் நீங்கள் செஞ்சு கொண்டு போய் இது பண்ணுறது இருக்குல்ல. விஜயா ஒரு டீமை யோசித்து பார்த்துறாத வார்த்தைகள்லாம் போட்டு அவங்க ஆய்வு பண்ணாங்க. அவங்க பொய் செய்திகளை கொண்டு வந்தாங்க. விஜயை கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போனாங்க. தங்கள் மீது வருகின்ற விமர்சனங்களுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரி பரப்பி அதற்கு பதிலாக சொன்னாங்க. இதுதான் அவங்க செஞ்சது. அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இதே உத்தியை கடைபிடித்து தான் வட இந்தியாவை கிட்டத்தட்ட இதே உத்தி தான். சொல்லப்போனால் பிஜேபி இதை விட இன்னும் அதிகமான பலத்தோடு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தானாக அழியுது, திமுகவை அழிக்கின்ற வேலையை விஜய் செய்யட்டும். அப்போ நாளைக்கு வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை. இப்போ அண்ணாமலை வந்து அடுத்தது அதுக்கு தான் வரலாம்னு நினச்சா நீங்களே வரீங்க, வாங்க. பீஃப் சவுண்டு போடுங்க, நான் பார்த்துட்டேன். இல்லை சொல்லுங்க. இவர் தலைவர் பதவி இல்லைன்றதுனால அந்த கட்சியிலேருந்து வந்துட்டார்ல, அதனால் இப்போ அண்ணாமலை கூட அமித்ஷா ஆசி பெற்று தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பிஜேபியிலேயே கல்யாண் சிங்னு உத்தரப்பிரதேச முதலமைச்சர், பாபர் மசூதி இடிப்பின் போது அவர் தான் முதலமைச்சர். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. உமா பாரதி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்புறம் 50-60களெல்லாம் இந்து மகாசபாலாம் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சேர்ந்துருவாங்க. இப்போ அர்ஜுன் சம்பத் கூட இந்து மக்கள் கட்சின்னு இந்து முன்னணியிலேருந்து வெளியே வந்து ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி அவர் சங்க பரிவாரத்துடைய ஒரு அமைப்பாக அவர் மாறிவிட்டார் இல்லையா, அது மாதிரி அவங்க சேர்ந்துக்குவோம். அப்போ களம் வந்து கிளியர் ஆயிரும். ரைட் விங் வர்சஸ் விஜய். விஜய் பொறுத்த வரைக்கும் ரைட் விங்கோட மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர் அப்படின்ற மாதிரி. இப்போ இருக்காதே சார். அப்போ இல்லை, இப்போ நவீன் பட்நாயக், ஜெகன்மோகன் ரெட்டியெல்லாம் எப்படி மதிப்பிடுவீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் வேற, அவர் பிஜேபியை கடுமையாக எடுத்தார். முன்னாடி சாப்பிட்டு இருந்தாருன்னு சொல்கிற குற்றச்சாட்டு இல்லை. அது ஒன்று. நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி ஒரு கட்சியாக ஆட்சியில் இருப்பீங்க. மத்தியில் பிஜேபியோட சுமூகமான உறவு. நவீன் பட்நாயக் விஷயத்தில் அதான் நடந்துச்சு, ஜெகன்மோகன் ரெட்டி விஷயத்தில் அதான் நடந்துச்சு. இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், பின்னாடி பிஜேபி நவீன் பட்நாயக்கே காலி பண்ணிடுச்சு. நீங்கள் சொன்னது போல் அந்த சாஃப்ட் மென் சங்கிகளாக மாறுறாங்க இல்லையா. இப்போ திருப்பரங்குன்றத்தில் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன?
2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அரசு நிலைப்பாடு எடுத்துச்சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமை தான் தொடரும். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமையை மாற்றி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. வர்ற கார்த்திகையில் நீங்கள் ஏற்றணும். நேற்று விசாரணைக்கு வந்த போது கூட நீதிபதிகள் கேட்குறாங்க, ஏற்றிட்டு வர வேண்டியதானே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு. இப்போ இவர் நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்லியிருக்கணும், இதை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு ஸ்டாண்டு. இப்போ மேல்முறையீடு பண்ணாமல் 2 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள எப்படி தொடர முடியும்? நாளைக்கு கார்த்திகை அடுத்த வருஷம் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அதனால் நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அதனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஏற்ற வச்சிட்டோம். அப்போ எவ்வளோ கிளவராக ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், அவர் பேர் என்ன, சிடி ரமேஷா, இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சார்பில் ஒரு ரமேஷ் இருக்காருங்க, அவர் இன்சியல் மறந்து போச்சு. அவர் வந்து அறநிலையத்துறை எடுத்து நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இப்போ இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் உடைய கோரிக்கை என்ன, இந்த கோயில்களை விட்டு அறநிலையத்துறை வந்து காலி இந்துக்கள்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும், இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இதுக்கு வந்து திமுக தடையாக இருக்குது, திராவிட இயக்கம் தடையாக இருக்குது, பெரியாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பல வருடமாக பேசியிருந்துருக்குறாங்க. அதை எடுத்து பல வழக்கும் போட்டிருக்காங்க. அந்த இயக்கத்தின் சார்பால் ரமேஷ் வந்து நேற்று தமிழ் இந்துலேயோ தினமணிலேயோ விஜய் அரசை பாராட்டியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள். அப்போ திமுக ஆட்சி செய்யும்போது கொலவெறியில் இருந்தாங்க, கோயில் பணமெல்லாம் அப்படி நாசமாகுது. இப்போ பாருங்கள் வந்துட்டாங்க, கமர்ஷியல் யூஸுக்கு எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடையை போட்டாரு. நேற்று கூட அந்த அமைச்சர் பதில் சொன்னார்ல, ஆளுநர் உரையில் கோவில் பணத்தை கோவிலுக்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், வடபழனிக்கு கோயிலுக்கு ஒரு சாதாரண மக்கள் திருமணம் பண்ணுறதுக்கு வராங்க. அந்த கோயிலில் அங்கே தாலி கட்டிட்டு சாப்பாடு வந்து பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் போய், கோயிலுக்கு சொந்தமான ஒரு மண்டபத்தில் போய் சாப்பிட்டு வராங்க. அப்போ திருமண மண்டபம் என்பது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பயன்படுதா இல்லையா? அதை வந்து கமர்ஷியல் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ திருமணம் என்பது புனிதமான விஷயம் இல்லையா? அப்படிலாம் கேள்வி வருது இல்லை. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பிஜேபி இவங்க வந்து விஜய் அரசு வந்து கோயில் துறையில், அறநிலைத்துறையில் கரெக்டாக செயல்படுறாங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்கன்னா இது என்னன்னு சொல்லுங்க, யார் ஆட்சி? பிடிஎம்னு சொல்ல வேண்டாம், நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் இவரை மெச்சுகிறது அப்படின்னு வந்துருச்சா இல்லையா? அப்போ இது வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கிளம்புவதற்கு ஒரு தோதான ஒரு இடம். இவர் எதிர்க்க மாட்டார். அதனால தான் விஜய் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து கூட வச்சுருக்கோம், காங்கிரஸ் கூட இருக்குது, விசிக கூட இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி பேசுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு கேட்குறாங்கல்ல. இல்லை, விஜய் போனாலும் நாங்கள் விட மாட்டோங்கிறாங்க இவங்க. அதுதான் சொல்ல வரேன். இவங்க வந்து விஜய்க்கு போராளி பட்டம் கொடுக்குறாங்களே தவிர அவர் வாயை திறந்து அது பேசுவதாக இல்லை. இல்லை சார், ஆனால் ஒரு மெசேஜாக பார்க்கலையா? இந்தியா முழுக்க காங்கிரஸை தொடச்சி எறிவோம் அப்படின்னு பாஜக தீவிரமாக வேலை பார்க்குது. ஆனால் இங்கே அந்த காங்கிரஸை தன் கூட விஜய் சேர்த்து வச்சுக்கிறதே பாஜகவுக்கு எதிரான மெசேஜ் இல்லையா? ஆமாம், கண்டிப்பான மெசேஜ் தான். அதனால தான் அவர் இந்தியா கூட்டணியில் வந்து இப்போ இன்னும் சேரலை. சேருவதற்கு காங்கிரஸ் ராகுல் காந்தியை விரும்பினாலும் விஜய் ஏன் சேர்த்துக்கல? விஜயே முதல்ல அப்ளிகேஷன் போடலை, நான் இந்தியா கூட்டணி வரேன்னு அவர் எங்கேயும் சொல்லலை, அதை பற்றி பேசவும் இல்லை. இந்திய அளவில் பாசிசத்தை எதிர்க்கணும், தமிழ்நாட்டில் பாயசத்தை வீழ்த்தியாச்சு, அடுத்து பாசிசத்தை தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க சொல்கிறாங்களே. தேர்தல் நேரத்தில் 3 வருஷத்துக்கு தேர்தலுக்கு, பாராளுமன்ற தேர்தல். அப்படின்னா இப்போ இடையில் வரக்கூடிய பாசிச பிரச்சனைகள், இப்போ பாஸ்ன்றது உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேஸில் எலெக்ஷன் வந்துட்டு போகிற ஒரு மெஷினா? அப்படி இல்லைல்ல, பல விஷயங்களில் இது சேர்ந்து தானே வருது. நடுவில் பேசும்போது சொன்னீங்க, இந்த கட்சிகள்லாம் போய் அங்கே ஆதரவு கொடுத்துருக்கு, அந்த அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்க, அப்படிங்கும்போது அந்த கட்சிகள் வந்து கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. அவங்கள்ட்ட சில பேர் பேசும்போது கட்சி இப்போ தான் எங்கள் கட்சியை பலப்படுத்த முடியும்னு சில பேர் சொல்கிறாங்களே. அது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்காமல் ஒரு எம்எல்ஏவே சாதாரணமாக இருந்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டோம், ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டோம், எங்கள் கட்சியை நாங்கள் இன்னும் பலப்படுத்துவோம், முதல்ல விட 2 மடங்கு கூட பலப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது விஜய் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு செல்வாக்கு, விஜய் தயவுனால் உங்களுக்கு கிடைத்த செல்வாக்கு. விஜயை உருவிட்டிங்கன்னா அது இருக்காது. இப்போ தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவங்க தலைமை அலுவலகத்திலேருந்து நாங்கள் வெளியிலேருந்து நிபந்தனையற்ற ஆதரவுன்னு அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா விசில் சத்தமும் அந்த முழக்கமும் பார்த்திங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவரே கொஞ்சம் திரும்பி கடுப்பாய் திரும்பி கொஞ்சம் அமைதியாக இருங்கன்றாரு. அப்போ இந்த ஆரவாரம் எதை சொல்லுகிறது? அதனால் விஜய் கட்சிகளை போட்டிங்கனாலே நீங்கள் அந்த கல்ட்டு
பொலிட்டிக்ஸுக்கு வந்து நீங்கள் சரண்டர் ஆகி தான் ஆகணும். அதை எதிர்த்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கட்சி வளரும், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, செல்வாக்கு பெறும், தொண்டர்கள் அதெல்லாம் வளரும்னா அது விஜயோட ஆசீர்வாதத்தினால அது நடக்குது. அதனால் நீங்கள் விஜயினுடைய அந்த ஆசீர்வாதத்தை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு சுயமான அடையாளம், உங்களுடைய தனித்துவம், உங்களுடைய சித்தாந்த பின்புலம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் காணாமல் போயிடும்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது நீங்கள் அடையாளம்னு உங்கள் இந்த அரசியலில் நீங்கள் இதுவரைக்கும் காமிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த அடையாளத்தை விஜய் அழித்து விடுவார். ஏன் அழிச்சார்னா நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க இல்லையா? இப்போ திரும்ப திரும்ப முதல்ல சொன்ன மாதிரி இவர்கள் தான் பிஜேபி சதி செய்கிறது, அமித்ஷா செய்கிறதுலாம் பேசுகிறாங்களே தவிர அவர் எதுவும் பேசல. அவர் எதுவும் பேச மாட்டேன்றாரு. விஜய்க்காக அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுகிறாங்க. அப்போ நாங்கள்லாம் இருந்தால் பிஜேபி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். அனுபவஸ்தர் இல்லை. இப்போ எஸ்பி வேலுமணி வந்தாரே, இன்னைக்கு தனியாக போய் பார்த்துருக்காரு. ஆமாம், எஸ்பி வேலுமணி சிபி சண்முகத்தையும் போய் விஜய் தனியாக போய் பார்த்தாரு. எஸ்பி வேலுமணி யாருடைய ஆள்? பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லையா? எதாக இருந்தாலும் அமித்ஷாட்ட பேசிட்டு தான் அவர் எந்த அரசியல் முடிவையும் எடுப்பார். அப்படி இருக்கிற இவர் நம்ம ஜக்கி வாசே அந்த சிவராத்திரிக்கெல்லாம் கரெக்டாக போயிடுவார். அங்கே மத்தியிலேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் பார்த்து இப்படி அவர் மெயின் கான்டாக்ட் வச்சுருக்காரு, ஒரு ஹாட்லைன் தொடர்பில் இருக்கார். அவர் வந்து விஜயை பார்த்து 25 ஓட்டுகள் வந்து போட்டிருக்கிறாருன்றது எதை காட்டுது? இன்னே வரைக்கும் இதை எதிர்த்து சிபிஎம்மோ ஐயுஎம்எல்லோ அல்லது காங்கிரஸோ இது வந்து நாங்கள் வைத்திருக்கின்ற கொள்கைக்கு எதிரானது, அதனால் கூட்டணி விட்டு வெளியே போகிறோம். ஏன் சொல்ல கம்யூனிஸ்ட் சொன்னாங்களே ஒரு நேர்காணலில், நான் எங்களால் தான் நாளோட நின்றுச்சு அந்த ராஜினாமா பண்ணாங்கல்ல. இல்லை 5வது இப்போ விஜயபாஸ்கர் வந்துருச்சே. இல்லை அப்படி அவங்க சொன்ன அடுத்த நாள் தான் மகேந்திரன் போய் சேர்றாரு. நாளோட நின்றுச்சுன்னு சொன்னாரோ அவங்க கேம்ப்ல இருந்து விஜயபாஸ்கர் சேர்றாரு. இன்னும் போகல சேரல. அவர் நீங்க சொன்ன மாதிரி நான் விஜய் முன்னாடி தான் சேருவேன், எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு அப்படின்னு சேரவே முடியாது கடைசி வரைக்கும். இல்லை சேர்த்துக்குவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இன்னொன்று ஊழலை பற்றி இன்னைக்கெல்லாம் பேசுகிறாரு. எல்லா இதுலையும் ஊழல் இல்லாத ஆட்சி தான் நான் இப்போ மக்கள் படத்தை தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார். இது எப்படி பார்க்குறீங்க? ஊழல் இல்லாமல் ஆட்சி நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மக்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, என்னப்பா ஒரு பக்கம் ஊழல் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு, எதுலேயும் நான் நீட்டாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் இப்போ இந்த 4 பேர் போனாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்ததாகவும் செய்திகள்லாம் வருது. இன்னும் வரப்போகிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வரதா சொல்கிறாங்க, ஷோபாங்கிறாங்க. இதெல்லாம் என்ன, இது எப்படி புரிஞ்சுக்க? கண்டிப்பாக இது குதிரை பேரம் தான் சார். அந்த எஸ்பி வேலுமணி சிபி சண்முகத்தில் இவங்க டீல் பேசியிருக்காங்க. பேசிட்டு தான் விஜய் பார்க்க போகிறாரு. பார்த்து சில வாக்குறுதியெல்லாம் அளிச்சிருக்கிறாங்க. பின்னாடி அதிலேருந்து பின்வாங்கிட்டாங்க. அந்த டீல் வந்து முறிந்து விட்டது. ஆனால் டீல் இருந்தது உண்மை. அப்புறம் தான் வேறு வகையில் கட்சி தாவல் தடை சட்டம் பாதிக்க முடியாமல் செய்யணும்னா நீங்கள் வந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நீங்களே நில்லுங்க. இப்போ அவங்களுக்கே சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்து 4 பேருக்குமா அப்படி ஒரு செய்தி வருது. இதை நம்பி இன்னும் 2 பேர் போகிற தயாராக இருக்காங்களா அவங்களுக்கு? அது வருது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ இது வந்து இல்லை, இப்போ இவர் காமராஜ் அமமுக அது உலகறிஞ்ச ஒரு குதிரை பேரம் இல்லையா? முக்காடு போட்டு தானே காரில் போனார். பிரேமலதா கூட கேட்டாங்கல்ல, நீங்கள் யாரும் முக்காடு பாட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் முக்காடு போட்டு வந்தார், அவர் யாருன்னு நீங்கள் பகிரங்கமாக சொல்லணும். இன்னை வரைக்கும் அது விஜய் பதில் சொல்லல. பக்கத்திலே உட்காந்துருக்காங்க பிரேமலதா பக்கத்தில் காமராஜ். அங்கேயே கேட்கலாம், என்னப்பா உன் பேர் அடிப்படுது அங்கே கேட்கலாம். அப்போ வந்து குதிரை பேரம் கண்டிப்பாக நடந்திருக்கு சார். அடுத்தது இந்த ஊழல் இருக்கு இல்லையா, எப்படி ஆம் ஆத்மி பிஜேபி, ஆம் ஆத்மி அப்போ கிடையாது, 2012 இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், டெல்லியில் ஜனதன் மந்திரில் அண்ணா ஹசாரே, பாபா ராம்தேவ், கிரண் பேடி, அப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னும் சாமியார்கள், தலைவர்கள், முன்னாள் இதை வைத்து கொண்டு தான் 2G ஊழல்னு கிளப்புறாங்க, காமன்வெல்த் ஊழல்னு கிளப்புறாங்க. கிளப்பி வந்து அந்த பிரச்சாரத்தின் மூலமாக தான் பிஜேபி ஆட்சியே பிடிக்குது. அப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய பொது புத்தியில் இந்த ஊழல் என்பது வந்து இப்படியான ஒரு சித்திரம் வந்து பதிக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஊழல் என்பது எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், அதானி அம்பானி மாதிரி அவங்களுக்கும் அரசுக்கும் நடக்கிற ஊழல் இருக்குல்ல. இப்போ அமெரிக்காவில் அதானிக்கு எதிராக ஒரு கேஸ் போட்டாங்க இல்லையா, அந்த கேஸினுடைய குற்றச்சாட்டு என்ன? அமெரிக்க மக்கள்கிட்ட இருந்து நீ பணம் வாங்கிட்டு
இந்தியாவில் நீ வந்து உன்னுடைய நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக வந்து லஞ்சம் கொடுத்துருக்குற, ஃபேவர் பண்ணியிருக்கிறன்றதான் குற்றச்சாட்டு. அப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமாகத்தான் இந்த ஊழல் என்பது உருவாகுதே தவிர ஒரு தாசில்தார் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் ஊழல்னு கொண்டு வர முடியாது. அது இந்த சிஸ்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைகள். இப்போ விஜய் முன்வைக்கிற வாதம் என்னன்னா லீக்கேஜ் நிறைய இருக்குது. வெள்ளரிக்கையில் சொன்னாங்கல்ல, அவர் என்ன ஒரு கடும் தமிழில் பேசினார் நிதியமைச்சர் மரிய வில்சன். லீக்கேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இது எங்கள் கஜானாவுக்கு வந்துடும், அப்புறம் வந்து பொற்காலம் தான் தேனும் பாலும் ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு டிபேட்டில் ஒருத்தர் அழகாக சொன்னார், இப்போ 100 கோடி ரூபாய்க்கு ரோடு போடுறாங்க. இந்த 100 கோடி ரூபாயில் வந்து ஆக்சுவல் செலவு வந்து 90 கோடி, 10 கோடி அந்த நிறுவனத்துக்கு லாபம். இப்போ நீங்கள் எனக்கு 20 கோடி கமிஷன் கொடுக்கணும்னு கேட்குறீங்க. அவருக்கு 10 கோடி, இந்த 20 கோடி கமிஷன் கொடுத்துட்டா 70 கோடிக்கு தான் ரோடு போடுவார். 70 கோடிக்கு ரோடு போட்டால் ரோடு எப்படி இருக்கும்? தரமற்றதாக இருக்கும். அது ஆனால் நீங்கள் அடுத்த ரோடு போடுறதுன்றது 5 வருஷத்துக்கு பிறகு தான், அதுக்கு பிறகு தான் நீங்கள் போட முடியும். இடையில ஒரு தரமற்ற ரோடு போட்டு விட்டார் அப்படின்னு நீங்கள் 100 கோடி ஒதுக்க முடியாது. ஒரு மெயின்டெனன்ஸு மட்டும்தான். இப்போ வந்து விஜய் வந்து இந்த ஊழலை நிறுத்திடுறாரு. அதாவது 100 கோடி ரூபா உங்களுக்கு கொடுப்போம், 10 கோடி லாபம் எடுத்துகிட்டு 90 கோடி நீங்கள் கரெக்டாக ரோடு போட்டுறணும் அப்படின்னு. இப்போ அந்த ஊழல் போனால் அரசாங்கம் வருமா வராதா? வரும்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி சார் வரும்? அந்த ஊழல் பணம் என்பது தரமற்ற ரோடு போட்டதுனால அவங்களுக்கு ஊழலாக போச்சு. இப்போ நீ ரோடை தரமாக போட்டுட்டீங்கன்னா அந்த ஊழல் தொகை இல்லையே, கவர்மெண்ட்டுக்கு வராத, கவர்மெண்ட்டுக்கு நல்ல ரோடு வரும். ஆனால் இன்னைக்கு சொல்கிறாரு டாஸ்மாகில் இருந்த ஊழல் பணம்லாம் கஜானாவுக்கு வந்துட்டு இருக்கு, பார்ட்டி ஃபண்ட்லாம் சொல்கிறாரு. அதுதான் சார் அந்த ஃபேக் நியூஸ்ன்னு சொல்கிறான்ல. இப்போ டாஸ்மாக் ஊழியர்கள் வந்துட்டு இருக்குங்கிறாரு இவர். அதான் எப்படி வரும்னு நீங்கள் கேட்டீங்க, எப்படி வரும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி வந்துட்டு இருக்குங்கிறாரு. இன்னைக்கு அப்படின்னா அதிகமாக விற்கிதா? 20 ரூபா விற்கிறாங்களே பாட்டில், 10 ரூபா 20 ரூபா ஆயிடுச்சு. அப்போ அந்த 20 ரூபா அரசாங்கத்தினுடைய கஜானா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த மாதிரி இருக்குது. இல்லை, கடந்த காலங்களில் விளக்கம் அளிக்காத டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம்ல இந்த முறை விளக்கம் அளிக்கிறாங்களே, இந்த 10 ரூபா எதுக்கு வாங்குறோம், அதனுடைய பின்னணி என்ன, எல்லா செலவும் நாங்களே பண்ண முடியுமா? அப்போ இதெல்லாம் வந்து விஜயால பண்ண முடியுதுன்னா ஏன் திமுக பண்ணலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இப்போ விஜய் வந்து டாஸ்மாக் மூலமாக அரசு கஜானாவுக்கு பணத்தை அதிகமாக கொண்டு வரார் அப்படின்னா நீங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் விளக்குங்களேன், ஒரு கதை சொல்லி விளக்குங்களேன். குட்டி கதை. அது 10 ரூபா வாங்கினாலும் 20 ரூபா வாங்கினாலும் அங்கே போகிறதில்ல. அவங்க சொன்ன விளக்கப்படி ஒரு டாஸ்மாக் கடைக்கு வந்து வாடகைன்னா இவ்வளோதான் லிமிட்டு, அதை தாண்டி பிடிச்சிங்கன்னா கடையை ஊழியர்கள் தான் ஏற்றுக்கணும். குடவுன் கிடையாது, குடவுன் வச்சுக்கிறீங்க. காலி பாட்டில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா கொடுக்கணும், அதுக்கு குடவுன் கிடையாது, அது உங்கள் ஏற்பாட்டில் நீங்கள் வச்சுக்கிறீங்க. அந்த காலி பாட்டில் ஏற்று இறக்குவதற்கான சுமை தூக்கும் தொழிலாளிகள், அதுக்கு டாஸ்மாக்கு கொடுக்காது, அதுக்கு நீங்கள் தான் ஒரு தொழிலாளிக்கு 1000 ரூபா நீங்கள் ஊதியம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. அப்போ இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போகிறதுன்னு ஊழியர்கள் கேட்குறாங்க இல்லையா? அப்போ இது சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். விஜய் ஆட்சிக்கு வந்தாலுமே இது இப்படி தான் நடக்கும், இதை ஒன்றும் மாற்ற முடியாது. இப்போ நெல் கொள்முதல் நிலையங்கள் எடுத்துங்களேன். இல்லைப்பா, நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ இவர் கேட்குற கேள்வி என்னென்னா, இதே குற்றச்சாட்டு விஜய் வச்சார்ல, அப்போ திமுக ஆட்சி நடந்துக்கிறப்ப திமுக ஆட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை அங்கே இப்போ பணி செஞ்சுட்டு இருக்க டாஸ்மாக் ஊழியர்களோ இந்த விளக்கத்தை கொடுக்கலையே. இப்போ வந்து விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க, அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இல்லை, அவங்க விஜயை பற்றி எதுவுமே பேசலையே. விஜயை பற்றியே பேசாத போது விஜய் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பற்றி எப்படி பேச முடியும்? எடப்பாடியை வச்சுருந்தா பேசியிருப்பாங்க. எடப்பாடியை வைக்கல, அவருக்கு தெரியும் இது எப்படி இது நடக்குது அப்படின்னு தெரியும். பிஜேபியும் அது முன்வைக்கலை, பொதுவாக சொல்கிறாங்களே தவிர அது ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரமாக முன்வைக்கலை. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த நடுத்தர வர்க்கத்தின் பொது புத்தியில் இருக்கிற இந்த ஊழல் எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த இதை இவர் பயன்படுத்திக்கிறார். மற்றபடி எங்கேயாவது இப்போ திமுக பிரச்சாரம் பண்ணார்ல எதிர்த்து ஊழல் அது இதுன்னு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு ஆவணப்பூர்வமாக ஏதாவது சொல்லியிருக்காரா? இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, நீங்கள் வந்து ஊழல் செய்தவர்களாம் தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், எல்லாம் டயலாக் விட்றாரு. அதெல்லாம் பொதுவாக தானே இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன உங்கள்கிட்ட என்ன ஆவணங்கள் இருக்குது, அது குறித்த வெள்ளை வெளியிடுங்களேன். இல்லை, அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி மீது நேரு மேலே இடி வழக்குகள் இருக்குது, அது ஊழல் பண்ண போய் தானே இடி வழக்கு பதிஞ்சிருக்காங்க. நாங்கள் வந்து இடிக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுக்க போகிறோம், அனுமதி கொடுத்து அந்த அவங்க கொடுத்த அனுமதியும் பாஜக ஆளுநர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, இல்லைன்னா நேரம் வழக்கு பதிவு பண்ணியிருப்போம். அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அண்டர் வெள்ளரிக்கையில் வந்துடும். இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? அதெல்லாம் விடுங்க, நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் போங்க.
எஸ்பி வேலுமணி எப்படி பொன்னாடை போத்துனீங்க? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? உலகறிந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. சாதாரண எல்இடி 400 ரூபா விளக்க கூட 4000 ரூபாய்க்கு விற்ற ஒரு பயங்கரமான ஊழல் பேர்வழி. அவருக்கு பொன்னாடை போத்து பொக்கே கொடுக்கறது உங்களுக்கு மனசு எப்படி வந்துச்சு? அப்போ நீங்கள் ஓட்டு வேணும், ஆட்சியை காப்பாற்றிக்கணும். இங்கே திமுகலேருந்து வந்த நம்பர் வந்து 13 தான். அப்படி சொல்கிறீங்க, அந்த சோபா மாடலுங்கிறது புரியறதுக்கே நாளாச்சு. ஆமாம், அவர் சொல்கிறாருல்ல, எனக்கு சோபா மாடல்னா இப்போ ஒன்றுமே புரியலை, போய் நாற்காலி விற்கிறதெல்லாம் வெளில போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் விற்கிறதெல்லாம். உதயநிதி கரெக்டாக சொன்னார், சோபா சீட்டு 3 சீட்டு இருந்தது, இப்போ 5 சீட்டராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதனால் இது ஒரு பொது புத்தியில் ஊழல்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதான் சார். அது எந்த விதமான தரவுகள் ஆக்ஷன் எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ரீல்ஸு வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு திமுக ஊழல் பண்ணிடுச்சு, இன்றைக்கி தளபதி சட்டமன்றத்தில் போட்டு உடைத்து விட்டார், தெரித்து ஓடிய உதயநிதி இப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் பேசி போட்டாங்கன்னா மக்களுக்கு போய் சேர்ந்து. ஆனால் சார், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, குதிரை பேரம் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம்ல. அப்போ அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்களை விஜய் தன் பக்கம் இழுக்கிறார் அப்படின்னா, ஆல்ரெடி கூட்டணி கட்சிகளோட அவருக்கு மெஜாரிட்டி இருக்குது. இப்போ விசிகா, காங்கிரஸ்லாம் மெஜாரிட்டி இருக்குது. அதையும் தாண்டி அதிமுக எம்எல்ஏக்கள் தேவை வந்து இந்த கூட்டணி கட்சிகள் மீது விஜய் நம்பிக்கை இல்லையா, நம்பலையா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புதில்லை. எப்போ வேணா போவாங்க உங்க அப்படின்ற மாதிரி. நம்பலன்றதை விட தன்னுடைய சொந்த பலத்தில் பெரும்பான்மை இருந்தால் நல்லது. இல்லை அவங்க தான் உறுதியாக தரன்ட்டாங்களே, ஆளுநர் ஆட்சி வரும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போய் தருவாங்க. அதே அரவணைச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அதே சமயம் விமர்சனங்களும் நாளைக்கு வைப்பாங்கல்ல. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி சில விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அப்படி அந்த விமர்சனங்கள்லாம் ஏன் வைக்கிறீங்கன்னா, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதுனால நீங்கள் வைக்கிறீங்க. அது ரொம்ப பாலிஷாக தான் வைக்கிறீங்க, கடுமையாக வைக்கல. எங்களுடைய சொந்த பலத்திலே அந்த நம்பர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஒரு 120 130 வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ கூட்டணி அமைச்சரை தூக்கிடுவாங்க. அப்போ தூக்க மாட்டாங்க, வச்சுக்குவாங்க. அப்போ பலம் வந்து விஜய்கிட்ட இருக்கும். விஜய்க்கு ஓனா வந்து 118 மெஜாரிட்டின்றது வந்துடும். 118 125 130 அப்படி வந்துடும். மிச்சம் நீங்கள் வந்து கூடுதலாக உங்களுக்கு வந்து நான் கூட்டணியில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் அடக்க ஒடுக்கமாக வேலை பார்க்குற மாதிரி வந்துடும். நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது, இப்போ நேற்று கூட வன்னியரசு பிஜேபி எடுத்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணார், மோடி எடுத்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணார், இவர் தடுத்துட்டார், சபாநாயகர் கூட்டு உட்கார வச்சுட்டார் இல்லையா. இப்போவே சட்டசபையில் இது நடக்குது, இவ்வளவு நடக்குது. அப்போ இது வெளியே வந்து திருமாவளவன் இதை கண்டித்து அறிக்கை விடுறாருன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விட மாட்டார், அப்படி விடுறதா வச்சுக்கோங்க. அது வந்து விஜய் கட்சிக்கு வந்து ஒரு பிரச்சனை தானே. அதனால் தன்னுடைய சொந்த நம்பர்லேயே பெரும்பான்மை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம இவங்களை நம்பி இருக்க தேவையில்லை. கூட்டணியில் வச்சுக்குவோம், மந்திரி கொடுப்போம், ஆனால் இவர்களை நம்பி நம்ம இருக்க தேவையில்லை. அதனால் கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் வருவாங்க, ராஜினாமா பண்ணுவாங்க. இந்த இடைத்தேர்தல் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த 130 போகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். சார், இதில் விஜய் பலம் பெறுதல் அப்படிங்கிறது திமுக கிட்ட இருந்தால் அந்த பலத்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. திமுக பலவீனமாயிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, திமுகவோட இருந்த கூட்டணிகள் எதுவுமே இப்போ இல்லை, ரொம்ப சொற்ப அளவிலான தலைவர்களும் கட்சிகளும் தான் இருக்குது. ஒரு 3 பேர் 4 பேர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க சார், தனித்து விடப்பட்டதுங்கிறாங்க திமுக. அதுவும் சொல்ல போனால் மதிமுகவும் இப்போ அங்கேருந்து இந்த சனிக்கிழமை தெரிஞ்சிடும். அவங்களும் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகர்றதாக வைகோ பேச்சு மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போ திமுக இனிமேல் என்ன தான் பண்ணும்? திமுகவோட அரசியல் என்ன? பாஜக எதிர்க்கிறதா? பாஜக எதிர்க்கனா காங்கிரஸ் கூட வேணும், காங்கிரஸையும் பகைச்சிக்கிட்டாங்க. அப்போ இனிமேல் என்ன தான் பண்ண முடியும் திமுகவில்? இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்குது. அதுவும் இப்போ நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் காலி பண்ண பிறகு, உத்தவ் தாக்கரே கட்சியும் காலி பண்ண பிறகு இன்னும் பலவீனம் அதிகமாக இருக்குது. ஆமாம். அடுத்து நீங்கள் காங்கிரஸ் கட்சி வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பிஜேபியை நோக்கி இங்கே சனிக்கிழமை போகிற மாதிரி அங்கே டெய்லி போயிட்டுருக்குறாங்க. முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பல பேர் வந்து காங்கிரஸ்லேருந்து போகிறாங்க. இப்போ அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பூபன் போரா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் பிஜேபி சேர போகிறாருன்னு தகவல் வருது. உடனே ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற முறையில். அடுத்தது பிரியங்கா காந்தி நேரில் அனுப்புகிறாங்க. அப்படி அவர் சமாதானம் ஆகாமல் போய் சேர்ந்துடுறாரு. இப்போ கேள்வி என்னென்னா, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவரே வந்து பிஜேபிக்கு போகிறாருன்னா இந்த கட்சி கொள்கை, சித்தாந்தம், தலைவர்களை எப்படி அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இதெல்லாம் கேள்வியாக வருதா இல்லையா? இப்போ இங்கே மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி இங்கே அவங்க பேசலாம், ஆனால் வட இந்தியாவில் உங்கள் கட்சியினுடைய நிலைமை வந்து என்ன?
அதனால் பிஜேபியில் கட்சி மாறி வந்தவங்களில் சீட்டு கொடுக்கப்பட்டதில் அதிக சீட்டு கொடுக்கப்பட்டது காங்கிரஸுக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு கட்சி மாறினவங்களில் 42% காங்கிரஸ் கட்சியிலேருந்து போனவங்க. அங்கே ராகுல் காந்தி மட்டும்தான் தனியாக இருந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ், அதானி, அம்பானி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரே தவிர அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மென் சங்கிகளாக இருக்கிறாங்க. இதே அவர் ஒரு முறை சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேசுகிறவங்களாம் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் காங்கிரஸினுடைய நிலைமை. அப்போ இந்தியா கூட்டணியில் தமிழ்நாடு மட்டும்தான் உறுதியாக இருந்துச்சு இல்லையா? அதையும் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு விஜய் கூட்டணிக்கு போனதன் மூலமாக அதுக்கும் ஒரு ஆப்பு வச்சிருச்சு. அதனால் இந்தியாவில் மோடிக்கு எதிராக ஒரு ஃப்ரெண்டு உருவாகிறது அப்படின்றது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தார்மீக இடத்தை வந்து இழந்துருச்சு. அதனால் இனி வந்து இந்தியா கூட்டணிக்கு வேறு கட்சிகள் ஏதாவது வருமா, தலைமை தாங்குவாங்களா, இல்லை காங்கிரஸ் அதை விட்டு கொடுக்குமா, இல்லை காங்கிரஸ் இல்லாத ஒரு முன்னணியை வந்து அவர்கள் உருவாக்குவாங்களா, இப்படி பல கேள்விகள் இருக்குது தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயை நீங்கள் வந்து விஜயை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ, இப்போ இந்த 40 நாள்லேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்திருக்குது. அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது, நீங்கள் சமூக வலைத்தளங்களில் அதே மாதிரியான அதிக பிரச்சாரத்தை வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போகிறது, இதன் மூலமாக வந்து திமுகவுக்கு ஒரு இடம் இருக்குது. அடுத்தது பிஜேபியை எதிர்த்து தமிழ்நாட்டில் யார் ஆக்டிவாக அரசியல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக அதில் இல்லை, விஜயும் இல்லை. அப்போ மிச்சம் இருக்கிறது திமுக மட்டும்தான். இல்லை பிஜேபியே இல்லையா சார்? ஒரு சீட்டு தானே இருக்காங்க. பிஜேபியில் மத்தியில் இருக்காங்கல்ல, மத்தியில் இருக்கிறதுனால அவங்கள எதிர்க்கிறதுக்கு அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். அப்போ அதை எதிர்த்து நீங்கள் வந்து ஒரு களமாடுவதற்கு ஒரு கட்சின்னா திமுக தான் இருக்குது. அந்த வகையில் அதற்கு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்வது போல் இவங்கெல்லாம் போனதுனால அந்த இடத்தை திமுக இழந்துடாது. அவங்க இழந்துட்டாங்க. இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை காங்கிரஸ், விசிக, யுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க இழந்துட்டாங்க. ஆகுன்னா சினிமாக்காரன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை விட்டு அவங்களுக்கு வேறு என்ன தெரியும், இதை சொல்லி பழி போடுற இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து என்னென்ன செஞ்சிட்ருக்குறோம். இப்போ மீனவர்களுக்காக நாகையில் போய் போராட்டம் பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறார். உதவி இப்போ மதிப்பெண் எடுத்தாங்களா, ப்ளஸ் டூவில் மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு பாராட்டு, இதெல்லாம் சொல்கிறார். வரிசையாக உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வந்து நின்று வெற்றி பெற்றுக்கிறோம், இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ திடீர்னுலாம் வரல அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர நடிகர்கள் அவங்க பிறந்த நாள் போது இந்த உதவிகள் வழங்குறது இல்லையா, அயனிங் பெட்டி, 3 சக்கர வாகனம், இது கொடுக்கறது விஜயகாந்தில் இருந்து ஆரம்பித்து பல பேர் இதை செஞ்சுருக்கிறாங்க. விஜயும் அதான் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் விஜயை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கணக்கு பண்ணி ரொம்ப நாளாக அவர் அந்த ஆசை அவருக்கு இருந்திருக்கு. அவருடைய டீம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க. இப்போ தூத்துக்குடிக்கு போனதாக இருக்கட்டும், அனிதாவினுடைய தற்கொலைக்கு போனதாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர் பிளான் பண்ணி செய்கிறாரு. ஜல்லிக்கட்டு வந்து உட்கார்ந்துட்டு போனது, இதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறாரு. அப்போ இதன் மூலமாக நீங்கள் அப்புறம் சினிமாவில் வேறு அவர் கொள்கை அரசியல்லாம் பேசியிருக்காங்க. அதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சினிமாவில் இப்போ நீங்கள் எம்ஜிஆர் சினிமா சொன்னீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ விஜய் சினிமாவில் வந்து சரக்கு அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இது பஞ்சு டயலாக் பேசுறது, இது அதிகம் தான் இருக்குமே தவிர அரசியல் என்பது ரொம்ப பின்னாடி. இட்லி வச்சு கம்யூனிஸ்டே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிங்கப்பூர் பாட்டியில் பாருங்கள் சார், ஆள போகிறான் தமிழ்னு சிங்கப்பூர் பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அரசியல் வாசகங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல அவருக்கு. அரசியலும் இருக்கு, இதுவும் இருக்கு. அரசியல் வாசகங்கள் சார் போடுறாங்க. இப்போ பாருங்க ஸ்கூலில் பசங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியோ ஜும்கான பாட்டு பீஸ்ட் படத்துலேருந்து. இப்போ நீங்கள் ஸ்கூல்னா ஞாபகம் வருது, ஸ்கூலுக்கெல்லாம் போய் இவங்க தாவேக்கா நிர்வாகிகள்லாம் போய் விஜய் படத்தை வச்சு இந்த குத்துப்பாட்டெல்லாம் போட்டு ஆட வச்சிருக்கிறதெல்லாம் எவ்வளவு. இல்லை அமைச்சரே ஆடுறாரு, வாடி வாடி விஸ்வநாதன். ஆமாம், அவரே கைப்படாத சிடி பாட்டுக்கு அவர் ஆடுறாரு. இதெல்லாம் எப்படிங்க அது நியாயப்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி ஏதாவது எந்த அரசியல் கட்சியாவது செஞ்சுருக்கா? எடப்பாடியோ, ஸ்டாலினோ, கலைஞர், ஜெயலலிதா யாராச்சும் தங்களுடைய பிறந்த நாளைக்கு ஸ்கூலில் போய் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுங்க? இப்போ ஜெயலலிதாவும் எவ்வளோ பாட்டு இருக்குது, அப்படி ஏதாவது ஆட சொல்லியிருக்கலாம்ல, அப்படிலாம் பண்ணலையே. இல்லை அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு நெருக்கம் அதிகரிச்சிருக்கா பார்க்க முடியாதா? இடைவெளியை குறைச்சிருக்காங்க
மக்கள் மொழியிலேயே செயல்படுறாங்கன்னு பார்க்க முடியாதா? இன்னைக்கு போதைப்பொருள் பிரச்சனை, சமூக வலைத்தளங்களுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறது, இதெல்லாம் எந்த பிரிவினர்? இளைஞர்கள். இப்போ யூகேல நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் யூகேல ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. 16 வயசு வரைக்கும் உள்ளவங்க யாரும் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் அந்த பிள்ளைங்க அப்பாட்ட சொல்லி ஓட்டு போட சொல்ல முடியாது. முடியாது. டான்ஸும் ஆட முடியாது. அதை நீங்கள் ரீல்ஸ் எடுத்து ஷேர் பண்ண முடியாது. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த பசங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும். இப்போ டிரைவிங் லைசன்ஸுக்கு நம்ம ஒரு வயசு இருக்குது, ஓட்டு போடுறதுக்கு வயசு இருக்குது, திருமணம் பண்ணுறதுக்கு வயசு இருக்குது. அப்போ அரசியல் பேசுவதற்கோ அதுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்கோ அதுக்கும் ஒரு வயசு இருக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த முன்னேறிய நாடுகள், நம்மளை மாதிரி ஏழை நாடு இல்லை. இப்போ யூகே வந்து இங்கிலாந்து அந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்திருக்காங்க, மற்ற நாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு அதனுடைய அழிவின் விளிம்பில் இருக்குது. இந்த பிரிவினரை எவ்வளவு கெடுக்கணுமோ அந்த கெடுக்கிற வேலையை வந்து தாவேகா விஜய் கட்சி கடுமையாக செஞ்சுருக்கிறாங்க. இவங்க 5 வருஷம் கழித்து வாக்காளர்களாக ஒரு 30 லட்சமாக நமக்கு வருவாங்க அப்படின்ற நம்பராகத்தான் பார்க்குறாங்களே தவிர, நம்ம எதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், எதை அவங்க என்ன அதனால் என்ன பாதிப்படைவாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், அவர் பேசும்போதே விஜய் சொல்கிறார்ல, ஒரு சாக்லேட்டுக்காக நீங்கள் அடம்பிடிச்சு சண்டை போடுற மாதிரி விஜய் மாமாக்காக சண்டை போடுங்க. அப்போ சண்டை போடுங்கன்றது இதில் மட்டும்தான் இருக்குதா? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கித்தாங்க 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கேட்டு அடம்பிடிக்கிறானா இல்லையா? ஒரு ஏழையாக இருந்தாலும் கூட. அப்போ அந்த ஏழைப்பாளைகள் ஏதாவது கடனை வாங்கி ஏதோ ஒரு இது பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிறதுல வந்து பசங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். ஹெல்மெட் போட மாட்டாங்க. சென்னையிலே பார்க்குறோம்ல, வேகமாக போகிறது வாரது, ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது. விட நடந்து போகிறவங்க மேலே மோதி ஆக்சிடென்ட் ஆகிறது அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும்னா உங்களுடைய அப்ரோச்சே தப்பு. நீங்கள் அரசியலுக்கு அவங்களை இழுத்து கொண்டே வந்திருக்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன், யூடியூப்பில் சில வீடியோக்கள் குழந்தைகள் பாடல்கள் நம்ம கேட்போம்ல, அதில் விஜய் அனிமேஷனில் வந்து பாட்டு பாடுறாருங்க. உங்க கவனத்துக்கே வந்திருக்காது. இப்படிலாம் விஜய் வந்து வீட்டுக்குள்ள போறாரு பாருங்க. மக்களுடைய பல்ஸை பிடிச்சி அதுலயும் இறக்கியிருக்காங்க பாருங்க. அதுல ஒரு 3-4 வீடியோ வந்து ஒரு தோழர் அனுப்பியிருந்தாரு. அது அப்படியே அனிமேஷனில் விஜய் வராரு, இந்த பாட்டு பாடுறாரு, திமுக ஸ்டாலினை மறைமுகமாக சொல்கிறாங்க, எல்லாமே வருது. அப்போ இதையே நீங்கள் வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாடு எங்கே போயிட்டுருக்கு? அதனால் வந்து இது சட்டப்படியும் தப்பு. இது எப்படி திமுக மற்றும் எதிர்கட்சியில் எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. இப்போ முதல்ல விஜய் பேசுனது, நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறார். வீட்டுக்கு ஒரு ஓட்டு 2 ஓட்டு இருக்குது அப்படின்னு நான் முதல்ல சொன்னாங்க. இப்போ வந்து சேர்றாங்களே சனிக்கிழமை, அவங்ககிட்ட புஷி சொல்கிறாரு, அடுத்தது நமக்கு உள்ளாட்சி தேர்தல் தான். முதல்ல வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தது, இப்போ வீட்டுக்கு 5 ஓட்டு இருக்குது, 100க்கு 100 உள்ளாட்சி தேர்தல் அடிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சொல்லிட்டு இருக்காரு வரவங்கள்ட்ட, சேர்றவங்கள்ட்ட. இது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? இது ஒரு கேள்வியாகவும் இருக்குது. இது கண்டிப்பாக வேகமாக நடக்கும் சார். இந்த சனிக்கிழமை சேரக்கூடிய காட்சிகளை வரும் நாட்களில் அதிகமாக பார்ப்போம். இப்போ திமுக அதிமுக 2 பேருமே ஒரு செட்டில்டு பார்ட்டி ஆயிடுச்சு இல்லையா? இனிமேல் அந்த கட்சியில் சேர்ந்து நம்ம ஒரு ஆளாகிறதா அப்படின்னு ஒரு தயக்கம் வந்துடும். ஆனாலும் இப்போ அதை உடைக்கிறதுக்கு திமுகலாம் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரீநிதியெலாம் போய் சேர்ந்துருக்காங்க. ஆமாம், காங்கிரஸ்லேருந்து இதெல்லாம் இருக்குது. இன்னும் இன் ஜென்ரல் நீங்கள் போனீங்கன்னால ஒரு மாவட்ட செயலாளர் அவங்களெல்லாம் தாண்டி தான் நீங்கள் அரசியல் செய்ய முடியாது. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. அது ஒன்று. இது வந்து ஆளுங்கட்சி. 2வது இது வந்து இளைஞர்களின் கட்சி. ஆட்சி அனுபவம் நிர்வாகம் இல்லை. நம்மளை மாதிரி திமுகவில் அல்லது அதிமுகவில் ரொம்ப காலம் அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த கட்சியில் போய் ஒரு இடத்த வாங்கி நம்ம அரசியல் பண்ணலாம். அந்த பசங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் ஆளுங்கட்சி என்ற முறையில் கான்ட்ராக்டோ அல்லது வாரியமோ ஏதோ ஒரு ஆதாயங்களை நம்ம அடைஞ்சிக்க முடியும். ஒன்றும் இல்லை, அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ரியல் எஸ்டேட்டு மற்ற தொழில் இறங்கினா கூட நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தை விரிவுபடுத்தி கொள்ள முடியும். அதனால் விஜய் கட்சியில் சேரக்கூடிய இந்த போக்கு என்பது வரும் நாட்களில் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். அதில் குறிப்பாக அதிமுகவினுடைய அணிகள் மொத்தமாக அல்லது கணிசமான அளவில் போகிறதற்கு இளைஞர்கள் கட்சி முதியோர் கட்சி ஆகிடுமே, ஆயிரம் ஒவ்வொருத்தராக போய். இப்போ சட்டமன்றத்தில் பாருங்கள், ஜேசிடி பிரபாகர், செங்கோட்டையன், இவங்கெல்லாம் இவங்க தான் அதிகம் பேசுகிறாங்க. இவங்க அதிகம் பேசும்போது ஏன் இப்போ சபாநாயகருக்காக வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அங்கே போட்டுக்கலாமே, ஏன் போட முடியல? அப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது. அவைத்தலைவராக செங்கோட்டையன் வச்சுருக்கிறீங்க, ஒரு அனுபவம் தேவைப்படுது. அப்போ இது வரைக்கும்
விஜய் முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, விசிலுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நாளைக்கு உள்ளாட்சி மற்ற தேர்தலில் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேட்பாளருக்காக ஓட்டு போடணும். அப்போ இந்த கட்டமைப்பு நமக்கு வேணும். அப்போ அதிமுகலேருந்து எவ்வளோ பேரை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களோ அந்த கட்டமைப்பை வைத்துக்கொண்டு களத்தோட நேரடியாக தொடர்பு கொள்வது உதவியாக இருக்கும் இல்லையா? அவங்க வந்து கட்டமைப்பை உருவாக்கிடுவாங்க. ஒரு வட்டம், ஒரு மாவட்டம், ஒரு இதில் வந்து எப்படி நம்ம மக்களை என்ன மாதிரி போஸ்ட் போடணும், மக்களை எப்படி கான்டாக்டில் வச்சுக்கணும், தேர்தலில் எப்படி வச்சுக்கணும், மற்ற நேரங்களில் எப்படி வச்சுக்கணும், இது எல்லாம் அவங்க வந்து செஞ்சுருவாங்க. இந்த இடத்துல தாவேகா வந்து பலவீனமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இப்படி வர்றவங்க வந்து உதவி செய்ய முடியும். பதிலுக்கு அவங்க தாவேகா ஆளுங்கட்சி அப்படின்ற முறையில் அதை வைத்துக்கொண்டு இவர்கள் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி சார், இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மண்டே கூட்டம் முடங்கல மக்கள் குறைத்து இருக்கும் கூட்டம். அது மாதிரி பனையூரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாற்றுக்கட்சி இணைப்பு கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதான் ஃபிளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் யார் இந்த வாரம் அங்கே கரண்டும் போகுது, சொல்லி காட்டுறாரு. அங்கேயாவது கரண்ட் இருக்கான்னு பார்த்தா அங்கேயும் இல்லைன்னு செய்தி வருது அப்படின்னு சொல்லி. காங்கிரஸை சொன்னீங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, இந்தியா கூட்டணி பற்றிலாம் சொன்னீங்க. இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க திமுகவை கடுமையாக பேசுகிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் பேசாதவங்களும் பேசுகிறாங்க கடுமையாக. அங்கே இருக்கிறவங்க திமுக வேணுங்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறது? காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவே எடுத்துக்கிங்களேன், தலைவர்கள் மட்டுமே இருக்கிற கட்சி. தொண்டர்கள், அணிகள், மக்கள் இவங்க இல்லாத ஒரு கட்சி. இப்போ தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளாக நீங்கள் பீப் சவுண்டு போட்ட அண்ணாமலை பிஜேபிக்கு தலைவராக வந்தபோது அவர் இறங்கி வேலை பார்த்தாரா இல்லையா? மீடியா செய்திகள் அடிபட்டாரா இல்லையா? சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் செய்திகள் அடிபட்டார். கட்சியை ஒரு லெவலுக்கு கொண்டு போனார். ஏதோ ஒரு வகையில் கூடுதலோ குறையாவோ இதை கொண்டு வந்தார். இப்போ இந்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு சொல்லுங்கள்? யார் தலைவர்? 21 யார் தலைவர்? யோசிச்சு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? யார் தலைவர்னே நமக்கு தெரியாது. இல்லை ஏதாவது மாநாடு போட்டாங்களா? இளைஞர்கள் மாநாடு, பெண்கள் மாநாடு, இல்லை காங்கிரஸ் என்ன செஞ்சு சார் கேட்குறாருல்ல. இப்போ திமுக 56 இடம் வந்ததுக்கே காங்கிரஸ் தான் காரணங்கிறாங்க அவங்க. அது அப்படி சொல்லிக்கிறாங்க, என்ன பண்ணுறது? வாய் குசாமல் அப்படி சொல்கிறாங்க. காங்கிரஸ் என்பது ஒரு அணிகள் இல்லாத, கட்டமைப்பு இல்லாத கட்சி. இப்போ மாணிக்கம் தாகூர் விருதுநகரை தாண்டி அவர் தமிழ்நாட்டில் யாருக்கா தெரியுமா? இல்லை திமுக செந்தில் பாலாஜி இவங்களுடைய வேலை இல்லாமல் ஜோதிமணி அங்கே ஜெயிச்சிருக்க முடியுமா? அப்படிதான் சொல்கிறாங்க, ஜெயிச்சோன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ஓட்டும் போயிருக்கலங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ் வேட்பாளர் இடத்துல திமுக வேலை செஞ்சது அப்படின்னு சொல்கிறீங்க. திமுக வெற்றி பெறுற இடத்துல எங்களுடைய உழைப்பு இல்லையா? நாங்கள் போய் உழைக்கிறதுக்கு ஆளே இல்லைன்றேன். உழைக்கிறதுக்கு ஆள் இருந்தால் தானே உழைப்பாங்க, ஆளே இல்லை. அது அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி கை சின்னம் இப்படின்னு ஒரு சில மங்கலான சில காட்சிகள் மட்டும்தான் மக்களுக்கு தெரியுமே தவிர, இவங்க என்னைக்கு சார் ராகுல் காந்தி எத்தனை வாட்டி பிரச்சாரத்துக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு? 2 முறை வந்திருப்பாரு. ஆமாம். மோடி, அமித்ஷா எத்தனை வாட்டி வந்தாங்க? கவுண்ட் பண்ணு சார், 9 வாட்டி 8 வாட்டின்னு சொல்லணும். கவுண்ட் பண்ணணும். ஏன் ஒரு பிரதமராக இருக்கிற மோடிக்கு நேரம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ண முடியுது? ஒரு நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சிக்கு அவர் வந்து இவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் தானே, அந்த அளவு அலுவல் பணி இல்லைல்ல, அதிகமாக வந்திருக்க வேண்டியதானே, வரல இல்லை. திமுக இங்கேன்னு இல்லை, மற்ற ஸ்டேட்லேயும் வந்து அவர் இறங்கி அப்படி வேலை பார்த்த மாதிரி நமக்கு தெரியலை. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது காங்கிரஸை வந்து திமுக தான் சுமந்து கொண்டிருந்தது. மற்றபடி காங்கிரஸும் திமுகவும் பரஸ்பரம் சமமாக 2 பேருடைய ஆதரவையும் அவர்கள் கொடுத்து பரிமாறிக்கிட்டாங்க, அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வேலை பார்த்தாங்க சார், தாவேக்காக வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்காக மறைமுகம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு காங்கிரஸ்காரர் வெளிப்படையாக ஒருத்தர் சொன்னாரு. இந்த தேர்தலில் முன்னாடியே நாங்கள் காங்கிரஸ் தாவேக்கோட போயிருந்தாங்கன்னா இந்நேரம் 150 சீட்டு கூட மேலே வந்திருப்போம். யார் தடுத்தாங்கன்னு தெரியல. யார் தடுத்தாங்க? இல்லை நீங்கள் இங்கே சீட்டு வாங்கினதே அதை சொல்லி தானே. இங்கே 28 வாங்கினது அவர் கிறிஸ்டோபர் திலக்குக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கினது தாவேக்கா வச்சு தானே வாங்கியிருக்கிறீங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்டு, 5ஆம் தேதி பனையூர் கேட்டை தட்டிட்டு போயிட்டாங்கல்ல. அடுத்த எம்பி வந்துருச்சுல்ல, விஜய் கட்சி மூலமாக வந்துருச்சுல்ல. பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமாம். விஜய் என்ன யோசிச்சாருன்னா, நம்ம எம்பி போனால் பிஜேபி எதிர்க்கிறதுன்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை வரும், அதுலேருந்து தப்பிக்கிறது இவங்கள்ட்ட தள்ளிவிட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இயக்கம் இப்போ அந்த ஆரம்பிக்க போகிறதா அந்த ஆன்லைனில் இப்போ பதிவு நடந்துகிட்டு இருக்கு, உறுப்பினர் பதிவுலாம் நடந்துகிட்டு இருக்கு. பி த லீடர்ஸ் நடந்து ஓடிட்டு இருக்கு. அது 18 லட்சம் தாண்டிடுச்சா? 18 தாண்டிடுச்சு. இப்போ குடியுரிமையில் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வைக்கக்கூடிய இதுவும் வேறு மாதிரி இருக்குது.
ஒரே தலைவர் தான் இருக்க மாட்டாங்க, ஒரே எம்எல்ஏவாக இருக்க மாட்டாங்க, ஒருத்தரே அமைச்சராக இருக்க மாட்டாங்க, எல்லோரும் மாறி மாறி வரும், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அங்கே இருக்கிற மொழி இங்கே புரியலங்கிறாரு, அதையும் தாக்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க பாஜக இறக்கி விட்ருக்கு, அந்த மாதிரி ஒரு சொன்னீங்க, பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. ஆனால் அங்கே இருக்கிற மொழி இங்கே புரியல அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறார். அதாவது சார், பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பல முயற்சி எடுத்து பார்த்துட்டாங்க. இப்போ இந்து முன்னணின்னு ஏன் இங்கே ஆரம்பிக்கிறாங்க, விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொன்னால் யாருக்கும் புரியாது. அப்போ 82 தான்லிங்க நாடார் இந்த ராமகோபாலனை வைத்து இந்து முன்னணின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ புதுசாக தமிழ் ஃப்ளேவர் கலந்த முயற்சிகளை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ சீமானெலாம் அப்படி நெருக்கமானது அப்படி தான், பிஜேபிக்கு நெருக்கமான பிராமண கடப்பாறை அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் வந்து சில பெரியாரை எடுத்து பேசும்போது பிஜேபி தலைவர்கள் எல்லாம் சீமானை சப்போர்ட் பண்ணது. இப்போ எல்லாருக்கும் நோக்கம் வந்து ஒன்று தான், பெரியார் சித்தாந்தம் திராவிட இயக்கம் இதனுடைய கொள்கைகளை இந்த மண்ணிலேருந்து அழிக்கணும். இப்போ அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதுனால இந்த தமிழ் ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த வி த லீடர்ஸ் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் இவர்கள் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் 9ஆம் கிளாஸுக்கு வந்து ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர் எதிர்த்து அறிக்கை விட்டார் இல்லையா, அப்போ இதை அவர் வந்து செய்வார். அதனால் ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ்ஸாக தமிழ் பிஜேபியாக தன்னுடைய இயக்கத்தை அவர் கட்டியமைக்க முயற்சி பண்ணுவார். அடுத்தது அவர் ஊடகங்களில் அவர் பேசுகிறதோ டிஎம்கே ஃபைல்ஸுன்னு இப்போ தேர்தல் பிரமாண பத்திரங்களில் கொடுத்த வரங்களை வச்சு ஊழல்னு விடுறதோ ஏதோ ஒன்று வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவர் என்ன பிஜேபி என்ன விரும்பும் அப்படின்னு சொன்னால் உதயநிதி வேர்சஸ் விஜய் அப்படின்னு இருக்கிறத விஜய் வேர்சஸ் அண்ணாமலை, இல்லை உதய் வேர்சஸ் விஜய் வேர்சஸ் அண்ணாமலை, இப்படி மும்முனை போட்டி, இதில் அண்ணாமலை நுழைக்கணும் அப்படின்ற முறையில் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இவங்களை 2 பேரையும் விட வயசு குறைவு. விஜய்க்கு 52ன்னா அவருக்கு 42 இருக்குன்னு நினைக்கிறேன், வயசு கம்மி, அதனால் இன்னும் வயசும் இருக்குது. அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவார், டெய்லி ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு, எப்படி திமுக ஆட்சியில் போது அவர் மற்றவங்களை விட ஆக்டிவான எதிர்க்கட்சியாக பிஜேபி அவர் மாற்றினாரோ, இப்போ எடப்பாடி பேசுனதெல்லாம் வராது, அண்ணாமலை பேசினார்னா வந்துடும். அந்த திறமையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வைத்துக்கொண்டு அவர் செய்தியாளர் சந்திப்பார் சார். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இப்போ திமுகவிலேருந்து உடச்சிக்கிட்டு வெளில வந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு எதிர்ப்பான ஆள்னா நம்ப வைக்க முடியுது, நம்ப முடியுது. வைகோ எதிர்ப்பான ஆள்னா நம்ப முடியுது. அண்ணாமலையை நம்ம நம்பக்கூடாது, எது நடந்தாலும் பாஜகவோட பின்னணி தான் சொல்கிறது, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் அண்ணாமலையினுடைய அந்த 500 கோடி ரூபாய் சொத்தை யோசிச்சு பார்க்கணும். கோயம்புத்தூரில் வந்து அவர் வாங்கியிருக்கார் இல்லையா, கேட்டால் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம இவர் இருக்கார் துக்ளக் குருமூர்த்தி, அவருடைய ஆள் தான் மாரிதாஸ். மாரிதாஸ் வந்து அண்ணாமலை ஊழலை பற்றி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கிறார். போட்டுவிட்டு 3ஆவது நாளாக ஏன் ஸ்டாப் பண்ணேன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். எனக்கு நண்பர்கள் மேலிடத்துலேருந்து வேணாம், இதுக்கு மேலே பெருசுப்படுத்த வேணான்னு சொன்னதுனால இந்த விஷயத்தை இதோட முடித்து கொள்ளுகிறேன். ஆனால் முடித்து கொள்கிறேன்னு சொன்னதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்கும், அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னாலே ஒரு 7-8 வீடியோ இருக்கும். அப்போ பிஜேபி இவர் ஊழல் செய்வதை தெரிஞ்சு விட்டுருக்குதான்னா விட்டுருக்குது, ஒரு அளவு வரைக்கும் அவங்க விட்டு வச்சுருக்குறாங்க. சரி, நம்மளால் தானே பணம் சேர்க்கட்டும், நாளை பின்ன நமக்கு பயன்படுவார் அப்படின்னு சொல்லி. அதனால் அதை வைத்து பார்க்கும்போது இவர் பிஜேபியை எதிர்த்து முதல்ல செய்ய முடியாது, பிஜேபி விரும்பாத ஒன்றையும் செய்ய முடியாது. அந்த இடத்துல அவரை லாக் பண்ணிட்டாங்க. அதனால் இது பேசி வைத்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கட்சி ஆரம்பிக்கிறது நேராக போய் அமித்ஷாவை பார்த்து மற்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்து, அதை அவர் பெருமையாக சொல்கிறாரு, நான் முகம் பார்த்து கண்ணுக்கு நேராக பார்த்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இதெல்லாம் பெருமையாக சொல்ல முடியுமா? இத்தனை நாளாக இருந்த ஒரு நிழல் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு நன்றி விசுவாசமாக சொல்லிட்டு வரேங்கிறாரு. அப்படிலாம் விட்டுருவாங்களா பிஜேபி? ஆனானப்பட்ட உத்தவ் தாக்கரே மம்தா பானர்ஜி இப்படி போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பிஜேபிக்கு போட்டியாக தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறேன்னா அங்கே அமித்ஷா சும்மா விட்டுருவாரா? எந்த லாஜிக்குமே யோசிச்சு பாருங்க, இடிக்கத்தானே செய்யுது. ஆமாம் சார், பாஜகலேருந்து வந்து சேர்றாங்க ஒரு கட்சியில், மற்ற கட்சியிலேருந்து வந்து சேர்றது சேரல. அதெல்லாம் பாஜக வருமா? ஒரு உத்தர தாண்டம் ஆடி இருப்பாங்கல்ல, எங்க கட்சியே அழிக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி நாங்களே பல கட்சியில் அழிச்சுட்டு இருக்கோம், நீங்க 2 கட்சி அழிக்கிறதுக்கு. அதனால அது வந்து கண்டிப்பாக அமித்ஷா ஆசி பெற்ற அண்ணாமலை, அதுதான் அந்த டைட்டில் பொருத்தமாக இருக்கே தவிர பிஜேபிக்கு எதிராலாம் இல்லை. சூடாஷா நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றது ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சிறப்பாக இருந்தது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்,
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.